Taste the Daily. சமீபத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் இந்த அறிக்கையை நாங்கள் முழுதும் நிராகரிக்கிறோம். ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கிறது, அது முதலமைச்சர் கையில் மட்டும்தான் இருக்கிறது. அறிக்கையுடைய பரிந்துரைகள் செய்தி பத்திரிகையில வந்திருக்கிறது. ஆனால் ராஜா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அறிக்கையை முற்றிலும் நிராகரிக்கிறோம். ஒரு அறிக்கையை படிக்காமலே, ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியாமலே அதை நிராகரிக்கக்கூடிய ஒரே கட்சி அந்த கட்சி தான். அவர் அப்படி சொன்னவுடன் அந்த கட்சியுடைய தலைவர், அவர் இப்பொழுது லண்டன்ல படிக்க போயிருக்காரு, அரசியல் படிக்க போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியாது. இப்ப நவீன அரசியல் பற்றி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போயிருக்காரு. அவர் என்ன அறிக்கை விட்டாருன்னா, நாங்கள் இந்த அறிக்கை ஒரு தலைபட்சமானது, இந்த அறிக்கை இந்து மக்களுக்கு விரோதமானது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். அவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், நான் 20,000 புத்தகம் படித்திருக்கிறேன் என்று. 20,000 புத்தகம் படித்தவருக்கு இன்னொரு புத்தகம் படிப்பதற்கு நேரம் இல்லை. அதனால் படிக்காமலே இந்த அறிக்கையை நிராகரிப்பதாக சொல்லிவிட்டார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இந்த அறிக்கையை ஒரு தலைபட்சமாக இருக்கிறது, அவருடைய சுய சேவைக்காக எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள். எனக்கு சுயலாபம் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், என்னை முதலமைச்சர் இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக ஒரு நபர் குழு என்று அறிவித்த போது நான் அவரிடம் சொன்னேன், ஒரு நிபந்தனை, இந்த அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவுக்கு எந்த விதமான மதிப்பூதியமும் நான் பெறமாட்டேன், எந்த விதமான ஊதியம் பெறமாட்டேன் என்று சொல்கிறேன். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஒரு தலைமை நீதிபதிக்கான ஊதியத்தை நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோம், நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறேன். நான் சொன்னேன், ஒரு பொதுநல காரியத்திற்கு வேலை செய்யும் போது அதில் ஊதியம் பெறாமல் செய்யும் போது அதுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அதன்படி இந்த அறிக்கையை தயார் செய்வதற்கு ஒரு நயா பைசா கூட நான் அரசிடம் பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த ஒரு நபர் குழு அறிக்கையை பற்றி பாஜக கட்சியிலே ஒரு தேசிய செயற்குழுவிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஒரு தேசிய செயற்குழுவில தீர்மானம் நிறைவேற்ற அளவுக்கு இந்த அறிக்கை முக்கியம் பெற்றது நான் பெருமைப்படுறேன். ஏன்னா நம்ம ஒரு வேலையை செய்யும் போது எதிரி அதை பற்றி கவனிக்கவில்லை என்றால் நமக்கு வருத்தமா இருக்கும். எதிரி அதை எதிர்க்கிறான் என்றால் நாம் சரியான பாதையிலே செல்கிறோம் என்று அர்த்தமாகும். ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். இந்த ஒரு நபர் குழு இந்த நாங்குநேரி சம்பவத்தை பற்றி விசாரிப்பதற்காக போன்ற குழு அல்ல. நாங்குநேரி சம்பவத்தில் நடந்த கிரிமினல் வழக்கு இப்பொழுது அங்கு இந்த இளம் சிறார் நீதிமன்றத்தில் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு என்று சொல்லக்கூடிய சிறுவர்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நான் அந்த பிரச்சனைக்கு போகவில்லை. ஆனால் எனக்கு கொடுத்த அந்த அறிக்கையில் அடிபட்ட மாணவர்களையும் அந்த தாக்குதலுக்கு உள்ளாய் குற்றத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களையும் இந்த குழு சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் உதவியுடன் அந்த 3 மாணவர்களையும் நான் சந்தித்தேன். 3 மாணவர்களிடம் தனித்தனியாக 1 மணி நேரம் பேசினேன். அப்பொழுது 3 பேரையும் சேர்த்து 1 மணி நேரம் பேசினேன். என்ன பேசினேன், ஏன் செஞ்சேன் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் அவரிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், உங்களை காவல்துறை கைது செய்த பிறகு உங்களை சீர்திருத்த இல்லத்தில் சேர்க்கும் பொழுது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை அடித்தார்களா என்று கேட்டேன். அடித்தார்கள் என்று சொன்னார். நீங்கள் பிணைக்கு வருவதற்கு 35 நாள் அந்த இல்லத்திலே இருந்தீர்கள். அந்த இல்லத்திலே இருக்கும் பொழுது உங்களை தனிமை சிறையில வைத்தார்களா, இல்ல மற்றவர்களுடன் சேர்ந்து பழக விட்டார்களா? இல்லை, தனிமை சிறையில் தான் இருந்தோம். உங்களுக்கு கொடுத்த உணவு போதுமானதா இருந்ததா, ருசியுடன் இருந்ததா என்று கேட்டேன். இல்லை, அந்த சாப்பாடு வாயில் வைக்க முடியாது என்று சொன்னார்கள். 35 நாள் பிணைக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு உங்களுடைய தாயார் உங்களுக்கு என்ன செஞ்சு போட்டார்? பையன் 35 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு காஞ்சி போய் வந்திருக்கான், உங்களுக்கு பிரிஞ்சி சாதம் போட்டாங்களான்னு கேட்டான். ஆமாம் என்று சொன்னார். உங்களுடைய அப்பா என்றைக்காவது உங்களிடம், ஏண்டா இந்த மாதிரி பண்ண, நல்லா படிக்க வேண்டிய பிள்ளை இப்படி எல்லாம் பண்றீங்களா, உங்களை ஏதாவது கணித்து கொண்டார்களா என்று கேட்ட போது எங்க அப்பா எங்களிடம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உங்க தெருவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த அவர்கள் வீட்டு பிள்ளையை பார்த்து அவனுடன் பழகாதே, அவன் ஆபத்தான பையன் என்று ஒதுக்கி வைத்தார்களா? இல்லை, எல்லா விதமான மாணவர்களும் எல்லா விதமான அண்டை வீட்டாரும் நன்றாகவே பழகினார்கள். நீங்கள் திரும்பி வந்த பிறகு உங்கள் கிராமத்தில் உங்கள் ஜாதி சனங்கள் கூட்டம் போட்டார்களா? ராத்திரி அதுவும் பெட்ரோமாக்ஸ் லைட் வைத்து போட்டார்களா? போட்டார்கள் என்று சொன்னார். அந்த கூட்டத்திலே என்ன பேசினார்கள்? அது அவங்க ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஆனால் என்ன பேசினார்கள் என்பதை காவல்துறையினர் என்னிடம் அடித்தார்கள். அதனால் எனக்கு என்ன பேசினாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதனால், நம்முடைய ஜாதி ஜனத்தின் மீது ஏதாவது கை வைத்தால் பொறுக்க மாட்டோம், அதாவது அடிக்கணும், அடிச்சு ஜெயிலுக்கு போகணும், ஆனா திருந்த மாட்டோம், மறுபடியும் எங்களை நீங்கள்
நோக்கி உங்களுடைய அம்புகளை வீசினால் நாங்கள் திருப்பி தாக்குவோம். இதைத்தான் என்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறேன். பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனை பள்ளிக்கூடத்துடைய காம்பவுண்ட் அந்த வளாகத்திற்கு உட்பட்டதல்ல. பள்ளியை தாண்டி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய ஒரு நீட்சி தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே சமூகத்தை திருத்தாமல், சமூகத்திலே எப்படிப்பட்ட வன்முறையை தடுக்காமல், சமூகத்திலே எப்படிப்பட்ட தீண்டாமை ஒழிக்காமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஒழிக்க முடியாது என்பதை என்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறேன். இப்ப நம்ம ஜாதி பத்தி பேசுகிறோம், ஆனால் அவர்கள் மத விரோதி என்று முத்திரை குத்துகிறார்கள். இந்த பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லது கையிலே வளையல் போட்டுக்கூடாது, அல்லது கையிலே அந்த கயிறு கட்டிக் கொள்ளக்கூடாது கலர் என்று சொல்லும் பொழுது அது யாதோ புதுசா வந்ததில்லை. 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது டெல்லியில் இருந்து 10 IAS அதிகாரிகள் திருநெல்வேலிக்கு வந்தார்கள். அவர்களெல்லாம் பயிற்சி IAS ஆபீசர்கள். அவருடைய பயிற்சி பள்ளி முசோரியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிறது. அவர்கள் திருநெல்வேலி வந்தபோது அவர்களை பள்ளிக்கூடத்தில் சென்று சுத்தி காட்டினார்கள். பள்ளிக்கூடத்தில் போகும்போது அந்த ஆட்கள் எல்லாரையும் பார்த்தாங்க. நல்ல ஸ்மார்ட் பேருந்து எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா எல்லா பையனுடைய கையிலும் ஒரு கயிறு இருக்கிறது. இந்த அதிகாரிகளுக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் இந்த மாதிரி கலர் கலரா கயிறு கட்டிருக்காங்க, நம்ம எந்த ஊர்லயும் பார்க்கலையே. அப்போ ஒரு ஹெட்மாஸ்டரை பார்த்து இது என்னன்னு கேட்டாங்க. ஹெட்மாஸ்டருக்கு சொல்றதுக்கு தயக்கம். ஒரு ஆசிரியர் சொன்னார், அது அவருடைய ஜாதி கயிறு. அவர்களுக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை. ஏனென்றால் அவர்கள்லாம் பின்னாடி கலெக்டராக போறவங்க. அவங்க திரும்பி போய் அவர்கள் பயின்ற அந்த பயிற்சி பள்ளியுடைய முதல்வரிடம், அந்த IAS அகாடமி என்று சொல்லக்கூடிய அந்த அகாடமி முதல்வரிடம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நாங்கள் நெல்லையில் சென்றோம், பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஜாதி ரீதியாக கயிறு கட்டி கொண்டு வருகிறார்கள். அந்த பள்ளியுடைய முதல்வர் நம்முடைய தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உங்களுடைய மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கிறது, தயவு செய்து விசாரியுங்கள் என்று சொல்லி அவர்கள் எழுதுகிறார்கள். உடனே தலைமைச் செயலாளர் அவருடைய கல்வி அமைச்சரிடம், கல்வி இலாக்கா செயலாளரிடம் கொடுக்கிறார். அவர் இயக்குனரிடம் அந்த லெட்டர் அனுப்புறார். இயக்குனர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் 2019. என்ன சுற்றறிக்கைனா, பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வரும்பொழுது கையிலே கயிறு, கலர் கயிறு கட்டக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது, ஜாதி திலகம் வைத்திருக்க கூடாது என்று போடுகிறார். இந்த அறிக்கை 2019 வருகிறது. வந்தவுடன் முதலில் துடிப்பான குரல் எழுப்புவது யார் என்றால் நம்முடைய ராஜா. இது கயிறு மத சம்பந்தமான கயிறு, இதில் ஜாதி என்று சொல்வது தவறு, அதனால் அந்த கயிறை அறுக்கக்கூடாது என்று அவர் அறிக்கை விடுகிறார். இவர் அறிக்கை விட்ட உடனே எல்லா நிருபர்களும் அன்றைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையனிடம் கேட்கிறார்கள், எதற்கு இப்படிப்பட்ட சுற்றறிக்கை அனுப்பினீர்கள் என்று. அப்பொழுது அந்த அமைச்சர் சொல்கிறார், அப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது எனக்கு தெரியாது. இதான் எடப்பாடியுடைய அரசாங்கம். ஒரு அமைச்சருக்கு தன்னுடைய இலாக்காவில் என்ன நடக்கிறது தெரியாது. அவர் சொல்கிறார், அந்த சுற்றறிக்கை எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அந்த சுற்றறிக்கை நிறைவேற்றப்படுமா என்று கேட்கிறார்கள், அதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். இது 2019. என்னுடைய குழு அமைத்த பிறகு நான் இந்த சுற்றறிக்கையுடைய கதி என்ன என்று அந்த பள்ளி கல்வி இயக்குநரிடம் கேட்கிறேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. என்னோட அறிக்கையில போட்டிருக்கேன், இந்த 2019 இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை கொண்டு வந்து ஏன் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை என்ற கேள்வி போடுறேன். இதுல நான் ஒன்றும் பொட்டு வைக்காத அல்லது வளையல் போடாத, மோதிரம் போடாத நான் சொல்லல. ஏற்கனவே போட்ட உத்தரவை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் இப்பொழுது பாஜக சொல்கிறார்கள், இது இந்து மதத்துக்கு விரோதமானது. அப்ப இந்து மதமும் ஜாதியும் பிரிக்க முடியாத ஒரு பிரிவா இந்த கேள்வி வருகிறது. நம்ம மதத்தை பத்தி பேசல, ஜாதியை பத்தி பேசுறோம். ஆனால் அவர்கள் ஜாதி என்றால் எங்கள் மதம் தான், நீங்கள் தலையிடக்கூடாது. சமீபத்தில் அந்த பாஜகவை வழி நடத்தக்கூடிய RSS கட்சி அவருடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள், இந்து மதத்தில் ஜாதி என்பது பிரிக்க முடியாத ஒரு அங்கம். இன்னும் கேட்டால் வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்கு, இந்து மதத்தை கட்டி காப்பதற்கு இந்த ஜாதி தேவைப்படுகிறது. இதைத்தான் இன்றைக்கு பல ஜாதி சங்க தலைவர்களும் சொல்கிறார்கள். நீங்கள் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். கொங்கு பகுதியிலே பெண்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த கொங்கு வேளாளர் ஜாதி சங்கம் பேசி மாணவிகளை பார்த்து அவரிடம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் எல்லாம் உங்களுடைய சமூக வலைத்தளத்தை பார்த்திருக்கலாம். மாணவிகள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் கல்யாணம் செய்து கொண்டால் என்னுடைய ஜாதியில் மட்டும்தான் செய்து கொள்வேன். ஒரு பள்ளி மாணவியிடம் ஒரு ஜாதி சங்கம் செய்கிறார்கள். அப்போ ஜாதி எப்படி பள்ளிக்கூடத்துக்கு இப்படிதான் வரும். அப்போ மதத்திலிருந்து ஜாதியை பிரிக்க முடியாத இந்த பாஜக கட்சி இன்றைக்கு இது மத எதிர்ப்பு என்று சொல்லும் போது
அவருடைய நோக்கம் ஜாதி ஓட்டுகளை வாங்குவது. இன்றைக்கு சில ஜாதி சங்க தலைவர்களை கையிலே வைத்திருக்கிறார்கள். தாங்கள் அதை வைத்து ஜெயித்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்ற நப்பாசை இருக்கிறது. ஆனால் மக்கள் அதை புரிந்து கொண்டு விட்டார்கள். உங்களுக்கு எல்லாம் சமீபத்தில் படிச்சிருப்பீங்க. முதல் தாக்குதல், முதல் ஓட்ட பாஜக, இரண்டாவது ஓட்ட ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கிளை மதுரையில் இருக்கிறது. அங்கே கிளையுடைய தலைவராக ஆர் சுப்பிரமணியம் என்ற நீதியரசர் இருக்கிறார். ஆர் சுப்பிரமணியம் என்ற நீதியரசர் ஒரு நாள் அவருடைய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது. இந்த அறிக்கை வழக்கெல்லாம் கிடையாது. அவரும் பத்திரிகையில படிச்சு வச்சிருக்காரு. அவரும் பாஜக அறிக்கையெல்லாம் பார்த்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் கேள்வி அவர்கிட்ட வந்த கேஸ் என்னன்னா, மருத்துவமனைகளில் டீன் பதவிகள் ஏன் இன்னும் நிரப்பப்படவில்லை? அப்போ ஒரு நீதிபதியிடம் ஒரு பொது நல வழக்கு, மருத்துவமனை தலைவர்கள் ஏன் நியமிக்கப்படவில்லை? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் நிரம்பிக்கணும் சொல்லி உத்தரவு போடுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் நீங்க காலம் தாழ்த்திருக்கிறீங்களே, சந்துரு அறிக்கையை மாத்திரம் அவசரமா போட்டீங்க. அந்த கேஸுக்கும் இந்த அறிக்கைக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் கேட்ட கேள்வி, இதற்கு எந்த துரித கதியையும் காட்டியாத அரசு, எந்த அவசரத்தையும் காட்டாத இந்த அரசு ஏன் ஒரு கமிஷன் போடுவதற்கு உடனடியாக அவசரம் நியமித்தீர்கள்? சந்துரு கமிட்டியை அமைத்தீர்கள். நான் சந்துரு கமிட்டி அறிக்கையை படித்தேன், ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நீதிமன்றத்தில் நடக்குது. அவர் யார் கேட்டா ஏற்றுக்கணும்? அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் போட உத்தரவு தவறு என்றால் நீதிமன்றம் கேட்கலாம். இதற்கெல்லாம் முன்னாடியே ஒரு ஜட்ஜி சொல்றாரு, சந்துரு அறிக்கை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அறிக்கையை படித்து விட்ட பிறகுதான் நான் தினசரி விபூதி வைத்துக் கொள்கிறேன். இதை கூட சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கை படிச்ச பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, டெய்லி விபூதி வச்சு வர. உன்னை யாரும் கேட்கல. யார் வேணா விபூதி வச்சுக்கலாம், யார் வேணா நாமம் போட்டுக்கலாம், யார் வேணா குங்குமம் வச்சுக்கலாம். அதை பத்தி இந்த அறிக்கையில சொல்லல. அவர் சொல்றாரு, சந்துரு அறிக்கையை படித்த பிறகு நான் விபூதி வைத்துக் கொண்டு வருகிறேன். நல்ல வாழ்த்துக்கள். அடுத்தது சொல்றாரு, இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி, நடைமுறையில் உள்ள நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளாமைதான் ஜாதி வேறுபாடுக்கு காரணம். நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை. சகிப்புத்தன்மை இருந்தால் ஜாதி வேறுபாடு மாறிவிடும் என்று சொல்லியிருக்கார். இதை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்றாருன்னா, அவர் ஒரு ஞான சூன்யம். அவருக்கு ஜாதி பத்தி தெரியாது, மதத்தை பத்தி தெரியாது, அவருடைய வேலை என்னன்னு தெரியாது. அவர் பொட்டு வச்சுக்கிறாரு, வச்சுக்கால, நல்ல நீதி கொடுக்கலாம். ஆனால் தன்னிடம் வராத ஒரு வழக்கை அவர் எடுத்துக்கொண்டு, இந்த அறிக்கை சரியில்லை, நான் பொட்டு வச்சு வரேன், எதை வேணா சொல்லுங்க, ஆனால் சகிப்புத்தன்மை இல்லை என்பதனால் தான் ஜாதி இருக்கிறேன் சொன்னால் நீங்கள் உண்மையை மறுக்கிறீர்கள். இந்த நாட்டில் ஜாதி என்பது சகிப்புத்தன்மைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம். கடந்த 2000 ஆண்டுகளாக மனு நீதி என்று சொல்லக்கூடிய மனு சாஸ்திரத்தின்படி ஜாதிகளை 4ஆக பிரித்து 4 ஜாதிகளுக்கும் 4 வேலைகளை கொடுத்து அந்த வேலைப்படிதான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று பிரித்து அதை கட்டமைத்து இருக்கிறார்கள். அதைத்தான் வடமொழியிலே சொல்வார்கள் வர்ணாசிரமம் என்று. இந்த 4 வர்ணத்திற்கும் 4 நீதியை உண்டாக்கி அதைத்தான் இந்து மதத்துடைய நீதி என்று சொல்கிறீர்களே, அந்த புரிதல் அது தவறான புரிதல். அதை உடைப்பதற்குத்தான் நம்முடைய புதிய அரசமைப்பு சட்டம் முதலிலே ஏற்றப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தை ஏற்றிய, அதற்கு எழுத உதவிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முதலில் செய்த ஒரே காரியம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம். 14வது பிரிவிலே நாட்டு மக்கள் அனைவரும் சமம் என்று சொன்னார்கள். தொண்டையார்பேட்டை மணிக்கூண்டில் ஜீவா பூங்கா அருகில் இந்த மேடையில் பேசுவதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தோழர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு மணிக்கூண்டு எங்கே இருக்கிறது என்று தெரியுமான்னு கேட்டார்கள். நான் என்னுடைய சென்னை வாழ்க்கையை தொண்டையார்பேட்டையில் இருந்தான் தொடங்கினேன். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இங்கே குடியேறது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி பள்ளியில் தான் என்னுடைய முதல் வகுப்பை நான் துவங்கினேன். என்னுடைய பழைய அரசியல் வாழ்க்கையிலே கூட பெரும்பான்மையான நேரம் வட சென்னையில் தான் நான் செலவிட நேர்ந்தது. ஆகவே மீண்டும் ஒரு முறை நான் ஏற்கனவே வசித்த ஒரு இடத்திற்கு திரும்பி வருவதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த மகாத்மா காந்தி பிறந்த இந்த தினத்தில் மகாத்மா காந்தியுடைய பெருமையை எல்லாம் நாம் மீண்டும் நினைவு கூர்ந்த நேரத்தில் ஒரு சில காவி கும்பல் அவரை எப்படி சிறுமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தி வருகிறார்கள். அவர் செய்த தியாகத்தையும் அதனால் இந்த நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரத்தையும் மிக கேவலமான முறையில் அவர்கள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதையெல்லாம் உடைக்கும் வகையாகத்தான் அதே மகாத்மா காந்தியுடைய பிறந்த தினத்தில் நாம் இதை ஒரு விழிப்புணர்வு தினமாக நாம் இங்கே அனுஷ்டித்து வருகிறோம். மக்களிடம் பல்வேறு கருத்துக்களை, அவருடைய விழிப்புணர்வை மேலும் கூர்மைப்படுத்துவதற்காக இந்த கூட்டத்தை மாணவர் பெருமன்றமும் இளைஞர் மன்றமும்
ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த போது என்னிடம் முதல் முறையாக கேட்டார்கள், நீங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய 3 கிரிமினல் சட்டத்தை பற்றி பேசுவீர்களா என்று சொன்னார்கள். நானும் சரி என்று சொன்னேன். ஆனால் அதை மாற்றம் செய்து நான் ஏற்கனவே ஒரு நபர் குழுவாக தமிழக அரசிடம் எப்படி கல்வி நிறுவனங்களில் ஜாதி வேறுபாடுகளை குறைப்பது, ஜாதி வன்முறையை கட்டுப்படுத்துவது என்பதற்காக தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த அந்த ஒரு நபர் குழு அறிக்கையை பற்றி மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது எனக்கு மிகவும் ஒரு மனதிற்கு பிடித்த ஒரு செயல். நான் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்னாலே கூட இந்த குழுவுடைய பரிந்துரைகளை தனியாக ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அதன் விலை ரூபாய் 10 என்றாலும் மக்களுடைய நலன் கருதி அதை எல்லாருக்கும் இங்கே நாங்கள் கடித்திருக்கிறோம். தயவு செய்து அந்த பரிந்துரைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பரிந்துரைகள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த அறிக்கையை நான் முதலமைச்சரிடம் ஜூலை மாதம் 18ஆம் தேதியிடம் அவர்கிட்ட போடைத்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார், இந்த அறிக்கையை இந்த அரசு தீவிரமாக பரிசீலித்து செயல்படுத்துவதற்காக முழு முயற்சி செய்வார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது ஆகஸ்ட் செப்டம்பர் கழிந்து நாம் அக்டோபர் வந்துவிட்டோம். இந்த அறிக்கையுடைய நிலைமை என்ன என்பது இன்று வரை நமக்கு புரியவில்லை. ஆனால் மக்களிடம் அல்லது பொதுவெளிகளில் இந்த அறிக்கையை பற்றிய விவாதம் மிகப்பெரிய அளவில் தொடங்கியிருக்கிறது. திருநெல்வேலியிலும் மதுரையிலும் இன்னும் பல நகரங்களில் திண்டிவனத்தில் இந்த அறிக்கையை பற்றி விளக்க கூட்டங்களை பல்வேறு தோழர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த கூட்டத்திலெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய ஒரு சுருக்கத்தை தான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த பரிந்துரை இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை பற்றி முதலில் நான் சொல்லிவிட்டு தான் இந்த அறிக்கை பற்றி நான் உங்களிடம் விளக்க வேண்டும். இந்த அறிக்கை உங்களிடம் கொடுத்த அறிக்கை, அந்த பரிந்துரைகள் இந்த அறிக்கையில் 15வது பகுதியிலே இருக்கிறது. அது ஒரு 10 பக்கம் 20 பக்கம் இருக்கும். ஆனால் இந்த அறிக்கை அதனுடைய 680 பக்கங்கள் இந்த அறிக்கை இருக்கிறது. 9 மாதம் உழைத்து இந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிறோம். அரசிடம் கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் அரசு அலுவலகங்களே தூங்கக்கூடாது என்று சொல்லிதான் இதை புத்தக வெளியிலே வெளியிட்டிருக்கிறோம். பரவலாக ஆசிரியர்கள் அல்லது படித்த அறிவாளிகள் அல்லது விழிப்புணர்வு பெற்ற பொதுமக்கள் மத்தியிலும் இந்த புத்தகத்தை நாங்கள் எடுத்து சென்று தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில், கல்லூரி மட்டுமல்ல பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு ஜாதி என்ற அந்த உணர்வு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி வருகிறது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்விலே இந்த பொருள் குறித்து நான் பேச ஒப்புக்கொண்டேன். இந்த அறிக்கை 2.5 மாதம் கழிந்து விட்டது. இதோடைய நிலைமை என்ன என்று சொன்னால் நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். முழு அறிக்கை இதோ இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த அறிக்கையுடைய நிலைமை, அதில் போதுமான பொத்தல்களை மக்கள் போட்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய பல்வேறு பொத்தல்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த அறிக்கை இன்னும் அரசால் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை பற்றி அறிவு வரவில்லை. ஆனால் இந்த அறிக்கை முதலமைச்சரிடம் கொடுத்த பிறகு எல்லா விதமான நிருபர்கள், செய்தி ஊடக விளையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள், இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் என்று. 250 பக்கத்தையும் 680 பக்கத்தையும் அவரிடம் கொடுக்க முடியாது. அதனால் பரிந்துரைகளை மட்டும் அவரிடம் நான் கொடுத்தேன். இந்த பரிந்துரைகள் வெளியானவுடன் முதல் எதிர்ப்பு தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்று முயற்சி செய்து வரும் பாஜக கட்சியிலிருந்து தான் வந்தது. அந்த கட்சிக்கே உரிய சமீபத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் இந்த அறிக்கையை நாங்கள் முழுதும் நிராகரிக்கிறோம். ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கிறது, அது முதலமைச்சர் கையில் மட்டும்தான் இருக்கிறது. அறிக்கையுடைய பரிந்துரைகள் செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஆனால் ராஜா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அறிக்கையை முற்றிலும் நிராகரிக்கிறோம். ஒரு அறிக்கையை படிக்காமலே, ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியாமலே அதை நிராகரிக்கக்கூடிய ஒரே கட்சி அந்த கட்சி தான். அவர் அப்படி சொன்னவுடன்
அந்த கட்சியுடைய தலைவர். அவர் இப்பொழுது லண்டன்ல படிக்க போயிருக்காரு, அரசியல் படிக்க போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியாது. இப்ப நவீன அரசியல் பற்றி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போயிருக்காரு. அவர் என்ன அறிக்கை விட்டாருன்னா, நாங்கள் இந்த அறிக்கை ஒரு தலைபட்சமானது, இந்த அறிக்கை இந்து மக்களுக்கு விரோதமானது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். அவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், நான் 20,000 புத்தகம் படித்திருக்கிறேன் என்று. 20,000 புத்தகம் படித்த ஒருவருக்கு இன்னொரு புத்தகம் படிப்பதற்கு நேரம் இல்லை. அதனால் படிக்காமலே இந்த அறிக்கையை நிராகரிப்பதாக சொல்லிவிட்டார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இந்த அறிக்கையை ஒருதலை பட்சமாக இருக்கிறது, அவருடைய சுய சேவைக்காக எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த விஷயத்தில் நான் குறிப்பிடுகிறேன். நான் ஓசூரிலே பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், இந்த தமிழ்நாட்டில் காலூன்றி வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தலைகீழாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி, அதோடைய ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர், அவர் ஒரு அறிக்கையை படிக்காமலே எப்படி ஒரு அறிக்கையை நிராகரிப்பார்? இது அந்த கட்சிக்கே ஒரு விசித்திரமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இதை எப்படி அவர் செய்ய முடியும்? எனக்கு சுயலாபம் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், என்னை முதலமைச்சர் இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக ஒரு நபர் குழு என்று அறிவித்த போது நான் அவரிடம் சொன்னேன், ஒரு நிபந்தனை, இந்த அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவுக்கு எந்த விதமான மதிப்பூதியமும் நான் பெறமாட்டேன், எந்த விதமான ஊதியம் பெறமாட்டேன் என்று நான் சொல்கிறேன். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஒரு தலைமை நீதிபதிக்கான ஊதியத்தை நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோம், நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறேன். நான் சொன்னேன், ஒரு பொதுநல காரியத்திற்கு வேலை செய்யும் போது அதில் ஊதியம் பெறாமல் செய்யும் போது அதுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அதன்படி இந்த அறிக்கையை தயார் செய்வதற்கு ஒரு நயா பைசா கூட நான் அரசிடம் பெற்றுக்கொள்ளவில்லை. இதில் எனக்கு எந்த சுயலாபம் கிடையாது. அதே சமயத்தில் 9 மாதம் உழைத்து இந்த அறிக்கையை தயார் செய்து அதை நாம் ஒப்படைக்கும் போது அதை பரிசீலனை செய்யாமல் ஒரு கட்சியால் நிராகரிக்க முடியும் என்றால் அந்த கட்சி பாஜக கட்சி தான். அதற்காகவே அந்த கட்சியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காகவே அந்த கட்சியை தமிழ்நாட்டில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடந்த 2024 தேர்தலில் அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்னும் கேட்டால், அவருடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 7 முறை வந்தார்கள். அதில் ஒரு முறை சென்னை நகரத்திலே தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அந்த பாண்டி பஜாருக்கு வந்தார்கள். அங்கே அவருக்கு பெரிய திறந்த வாகனத்தில் அவரை பவனியாக அழைத்து சென்றார்கள். அப்பொழுது ஒருவர் கோஷமிட்டார்கள். என்ன கோஷம் என்றால், ஆப்கி பார். அதற்கு பதில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு 400 நமக்கே. அப்போ அது இந்தியில சொல்லணும். இப்போ எல்லாத்தையும் இந்தியில் தான் சொல்லணும். அதுக்கு 400 என்றால் இந்தியில் 400. அப்போ பதில் சொல்ல வேண்டும், என்ன சொல்லணும்னா 400 பார் என்று சொல்ல வேண்டும். ஆப்கி பார் 400 பார். ஆனால் நம்ம ஆட்களுக்கு அந்த 400ங்கிற வார்த்தை வரல. என்ன பண்ணாங்க, பாண்டி பஜார்ல நிறைய ஐஸ்கிரீம் கடை இருக்கு, சாக்கோ பார்னு கதை போட்டாங்க. எல்லாம் சாக்கோ பார்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த கூட்டத்தில் மாற்ற முடியல. ஆப்கி பார் சாக்கோ பார், ஆப்கி பார் சாக்கோ பார். கடைசியில் தேர்தல் முடிவு சாக்கோ பார் தான் அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு மைனாரிட்டி அரசு 240 ஓட்டுகள் மட்டும் வாங்கி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழக மக்கள் அதற்காக பாராட்டப்பட வேண்டிய மக்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது 40 நமதே என்று சொன்னார்கள். தமிழக மக்கள் 40 நமது என்று சொன்னார்கள். 2 இடதுசாரி தோழர்கள் 4 பேர் அதில் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சென்றிருக்கிறார்கள். 40 பேர் போகும்பொழுது அந்த பாஜக கட்சி வைத்தறிச்சலை சொல்கிறார்கள். ஒருவர் வெற்றி பெற்றால் மனசிலே எந்த வேறுபாடு இருந்தாலும் வாழ்த்துவார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், 40க்கு என்ன பிரயோஜனம், 40 பேரும் போய் நாடாளுமன்றத்துடைய கேன்டீனிலே பஜ்ஜி போண்டா சாப்பிடுவார்கள் என்று சொன்னார்கள். நாடாளுமன்றத்துடைய அந்த கேன்டீனில் பஜ்ஜியும் போண்டாவும் 10 பைசா கிடைக்கும். உண்மையிலே குறைந்த விலையில் கிடைக்கும். அதில் சாப்பிட்றதை பற்றி ஆட்சேபனை இல்லை. அது உறுப்பினருக்காக அப்படி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த போண்டா பஜ்ஜி சாப்பிட்டாலும் நாளைக்கு நீங்கள் புதிதாக ஒரு சட்டம் வரும்பொழுது அந்த சட்டத்தை எதிர்த்து இந்த 40 பேர் ஓட்டு போடுவார்கள். அதுதான் முக்கியம். இன்றைக்கு உங்களை மைனாரிட்டி அரசாக வைத்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆதரவிலே நீங்கள் இன்றைக்கு ஆட்சி செய்கிறீர்கள். அதனால் இன்றைக்கு எந்த நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றாலும் ஒரு பெரும்பான்மை இல்லை என்றால் இது நிறைவேறாது.
இப்பொழுது நம்ம தோழர் பேச போறாரு கிரிமினல் சட்டம் பத்தி. அதை எப்படி நிறைவேற்றினார்கள் அவர் சொல்வார். 160 எதிர்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு எந்தவித விவாதமும் இல்லாமல் முக்கியமான 3 சட்டங்களை நிறைவேற்றிவிட்டார்கள். தேர்தல் நடக்கும் பொழுது சொன்னார்கள் ஜூலை 1ஆம் தேதி இந்த சட்டங்கள் நடைமுறையிலே வரும் என்று அறிவித்தார்கள். அதே மாதிரி கொண்டு வந்து விட்டார்கள். அதை பற்றி அவர் சொல்வார், நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சட்டம் நாடாளுமன்றத்திலே நிறைவேறுமா இல்லையா என்றால் நிறைவேறாது. அதற்கு மக்கள் உங்களுக்கு கூட்டணியிலே மைனாரிட்டி அரசாக உட்கார்ந்து வைத்து விட்டார்கள். ஆகவே நீங்கள் சாக்கோபாரை சாப்பிட்டுக் கொண்டே இருங்கள். மக்களுடைய ஒற்றுமையை உங்களால் உடைக்க முடியாது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரு நபர் குழு அறிக்கையை பற்றி பாஜக கட்சியிலே ஒரு தேசிய செயற்குழுவிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஒரு தேசிய செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற அளவுக்கு இந்த அறிக்கை முக்கியம் பெற்றது என்பதை நான் பெருமைப்படுறேன். ஏன்னா நம்ம ஒரு வேலையை செய்யும் போது எதிரி அதை பற்றி கவனிக்கவில்லை என்றால் நமக்கு வருத்தமா இருக்கும். எதிரி அதை எதிர்க்கிறான் என்றால் நாம் சரியான பாதையிலே செல்கிறோம் என்று அர்த்தமாகும். அதனால ஒரு கட்சியுடைய தேசிய செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அதை திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நாகை நாகேந்திரன் இரட்டை இலை கட்சியிலே தாவி போனவர், இன்னும் அவருக்கு பதவி கொடுக்கல. அவர் சொல்றார், இந்த ஒரு நபர் குழு அறிக்கையை எங்கள் கட்சி முழுதுமாக நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு கட்சி ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்னாலேயே நிராகரிக்கிறோம் என்று சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும். இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று. இந்த அறிக்கையை படிக்காமலேயே தமிழ்நாட்டில் பல விவாதங்கள் நடக்கிறது. இந்த அறிக்கையை பற்றி ஒவ்வொரு கட்சியும் என்ன நினைக்கிறார்கள் அல்லது என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதை பற்றி நாம் இங்கே ஒரு சில ஆராயப்படுகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஒரு நபர் குழு அறிக்கையை ஏன் அரசாங்கம் அமைத்தார்கள் என்று. நாங்குநேரி என்று ஒரு சிறிய நகரம், திருநெல்வேலியிலே தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம், ஒரு வைஷ்ணவ தலம், ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அங்க 4 ஏரி இருக்கு. 4 ஏரி இருக்கிறதுனால அந்த பெருமாள் கோயில் அதுக்கு நாங்குநேரி என்று பெயர் வந்தது. அந்த நகரத்துக்கு ஏன் புகழ் என்று சொன்னால், அந்த நகரத்திலிருந்து புகழ்பெற்ற 2 அறிஞர்கள், ஒருவர் நம்முடைய உயர் நீதிமன்றத்தில் தலை சிறந்த வழக்கறிஞராக இருந்த NT வானமாமலை, பல கிரிமினல் வழக்குகளை எல்லாம் நடத்தியவர்கள். எம்ஜிஆரை கொலை முயற்சி செய்த வழக்கில் MR ராதாவுக்காக வாதாடியவர் நம்முடைய வானமாமலை. அந்த NTV என்று சொல்லக்கூடிய NT வானமாமலை அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். அதே போல் வானமாமலை என்ற ஒரு தமிழ் அறிஞர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள்லாம் ஒரு 70 வருடத்துக்கு முன்னால் அந்த நகரத்தில் இருந்தார்கள். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே அவர்கள் படித்தார்கள். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரே பள்ளி தமிழ்நாடு அரசு சங்கர ரெட்டியார் அரசு மேல்நிலை பள்ளி என்று அதற்கு பெயர். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஜாதி பெயர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த சங்கர ரெட்டியார் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து முன்னேறி வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய சுய வாழ்க்கையை பார்த்து கொள்ளாமல் இந்த இடதுசாரி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய புகழை அந்த நகரத்திற்கு ஈட்டி கொடுத்தார்கள். அதை கூட இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறோம். எப்படி அந்த 2 இடதுசாரி தோழர்கள் அந்த சிறிய கிராமத்திற்கு மிகப்பெரிய புகழை அளித்தார்கள் என்று. அந்த கிராமத்திலே ஒரு சிறிய சம்பவம். அங்கே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினர், மறவர் குலத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையினர், மீதி ஜாதியை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த பையன், இந்த பட்டியல் குலத்தை சேர்ந்த அந்த பையன் சின்னதுரை என்று அவனுடைய பெயர். அந்த பையன் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே படித்து வருகிறான். பக்கத்து ஊருக்கு செல்வதற்கு பேருந்திலே சென்று வருகிறான். பேருந்திலே செல்லக்கூடிய அந்த பையனை 3 மாணவர்கள், அதுவும் அதே பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள், பின்தொடர்ந்து சென்று அவனை வெம்புக்கு இழுப்பார்கள். தினமும் அவனிடமிருந்து காசு பறிப்பார்கள். எனக்கு கொஞ்சம் காசு கொடு. அவன் ஒரு பலவீனமான ஒரு பையன். இவர்கள் மிரட்டலுக்காக தினசரி அவங்க அம்மா கொடுக்குற காசெல்லாம் கொடுத்துட்டு, அவங்க அப்பா அவங்களுடன் இல்லை, அம்மா ஒரு சிறிய அரசாங்க வேலையில் இருக்கிறார்கள். தினசரி இந்த இம்சை தாங்கவில்லை. அது மட்டுமல்ல, அவன் நல்லா படிக்கக்கூடிய பையன். பள்ளிக்கூடத்திலே வகுப்பிலே இருக்கும் பொழுது தேர்வு காலங்களிலே இந்த 3 தடியர்களும் அவனை பார்த்து உன்னை எழுதி கொடுத்த பேப்பரை கொடு, காப்பி அடிப்பதற்கு கேட்பார்கள். இப்படி பள்ளிக்கூடத்துக்கு வெளியிலும் மிக கொடுமையான சித்திரவதைகளை சந்தித்த அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போவதை நிறுத்திவிட்டான். பள்ளிக்கூடத்தை போவதை நிறுத்திவிட்ட அந்த பையன் அம்மா காரி கேட்கிறா, நீ ஏன் 1 வாரம் ஸ்கூலுக்கு போல? அவன் சொல்லவில்லை,
அதிகமாக வலியுறுத்த பிறகு இந்த மாதிரி எனக்கு 3 மாணவர்கள் தொடர்ந்து பிரச்சனை கொடுக்கிறார்கள், அப்படி என்றால் தலைமை ஆசிரியரை போய் கேட்போம் என்று அவர்கள் தலைமை ஆசிரியர் சென்று கேட்கிறார்கள். தலைமை ஆசிரியர் ஒரு புகார் கடிதம் வாங்குகிறார்கள். புகார் கடிதத்திலே ஒரு 10 வரி புகார் இருக்கிறது. இந்த 3 மாணவர்கள் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்கிறார்கள், அவளை நீங்கள் எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு மாணவன் தங்கள் மீது புகார் கொடுத்து விட்டான் என்ற ஒரே காரணத்தினால் அந்த 3 மாணவர்களும் மிகப்பெரிய ஆத்திரம் கொண்டு அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நிரூபித்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், பள்ளிக்கூட மாணவர்கள் கையிலே ஒரு சின்ன பேனா கத்தி கூட இருக்காது. இன்னைக்கு பென்சிலை கூர்மைப்படுத்துறது கூட பிளாஸ்டிக்ல இருக்கிற அந்த ஸ்க்ரூ தான் இருக்க வழிய யாரும் கத்தி எடுத்துன்னு போவதில்லை. ஆனால் அந்த 3 பேரும் ஒரு பெரிய அருவாளை வாங்கி, அது சாதாரண அருவாள் இல்லை, சினிமாவில் பார்க்குறீங்க, திருப்பாச்சி அருவாள், திருப்பாச்சி அருவாளை வைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அவனை வெட்டுவதற்கு ஒரு நேரம் நிர்ணயிக்கிறார்கள். இந்த திருப்பாச்சி அருவாளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய சட்டை துணியிலே சுற்றி கொண்டு செல்கிறான். அதை பார்க்கக்கூடிய அவனுடைய தாய் இது என்னடா என்று கேட்கிறார்கள். அவன் உடனே இன்னொரு மாணவர் வீட்டில் போய் ஒழிச்சு வைக்கிறான். ஒழித்து வைத்து விட்டு அடுத்த நாள் மாலை 7 மணிக்கு இந்த இந்த மாணவர் வீட்டுக்கு ஒரு 3 மாணவர்கள் உதவியுடன் அதை பார்த்து அந்த மாணவனுடைய அந்த பையன் சின்னதுரையுடைய தங்கை, அவ 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவ தடுக்க வந்தான், அவ கையிலையும் வெட்டு. இதெல்லாம் என்னத்துக்கு? தன்னை பற்றி தன்னை சித்திரவதை செய்வதை புகார் செய்ததுக்கு ஹெட்மாஸ்டர் சொன்னதுக்கு தண்டனை இவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த வெட்டு இந்த சத்தம் கேட்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வருவதற்குள்ளால் இவர்களே வெளியே ஓடி போய் அந்த 2 வீலர்ல ஏறி தப்பிச்சு போறாங்க. அப்ப 3 பேர் வெட்டினவங்க, 3 பேர் இந்த ஸ்கூட்டரை பைக்கை ஓட்டின்னு வந்தவங்க 6 பேர். ஒரு பையனை, ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை வெட்டுறதுக்கு 6 பேர். 6 பேரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஜாதியை சேர்ந்தவர்கள் வெட்டுகிறார்கள். வெட்டி அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார்கள். இந்த பிரச்சனை பத்திரிகையில் வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும், பாஜக உட்பட, திரு அண்ணாமலை உட்பட அந்த கிராமத்திற்கு செல்கிறார்கள். எல்லாரும் அந்த பையனை பார்த்துவிட்டு அந்த பையனுடைய அம்மாவையும் பார்த்துவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இனி இது போல் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இனிமேல் நடப்பாக இருப்பதற்கு அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா என்றால் நடந்ததில்லை. அருவாள் வைத்திருக்கிறார்கள், கத்தியால் வெட்டியிருக்கிறாங்க, அடிதடி சண்டை போட்டிருக்காங்க, எல்லாம் இருக்கா. ஆனா ஒரு கொலையும் குற்றுயிருமாக ஒரு 12ஆம் வகுப்பு பையனை வீடு தேடி சென்று வெட்டுவது என்பது நடந்ததில்லை. அதுவும் இவ்வளவு பெரிய அருவாள்ல. அப்போ தமிழக முதலமைச்சர் இதை கேள்விப்பட்டு 2 அமைச்சர்களை அந்த இடத்திற்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் அந்த பையனை திருநெல்வேலி பெரிய மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் போதிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் இல்லை என்பதனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யக்கூடிய மருத்துவர்களை அழைத்து செல்கிறார்கள். அவர்களை மீட்டு 15 நாட்கள் சிகிச்சை செய்து அந்த பையனுக்கு மறுபடியும் சதையெல்லாம் ஒட்ட வைத்து இன்றைக்கு அந்த பையனுடைய கை ஓரளவுக்கு தேறி இருக்கிறது. முதலில் மருத்துவ சிகிச்சை, அடுத்தது அந்த பையனுடைய வீடு அதே கிராமத்தில் இருந்தால் அவனுக்கு மேலும் ஆபத்து வரும் என்று சொல்லி அவளுக்கு திருநெல்வேலியிலே ஒரு வீடு கொடுக்கிறார்கள். இந்த பையன் அடிபட்டதற்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கிறார்கள். அந்த பையனுடைய தாய் அதே கிராமத்தில் வேலை செய்ய முடியாது என்று சொல்லி வேறு ஒரு இடத்திலே ஊர் மாற்றம் செய்கிறார்கள். அந்த பையனுடைய படிப்பு கெட்டுவிடக்கூடாது என்று சொல்லி பாளையங்கோட்டையிலே ஒரு புதிய பள்ளியிலே அந்த பையன் படிக்கிறான். இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் ஒட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்த ஒரே காரியம், பள்ளிக்கூடத்தில் ஜாதி வன்முறை தலை தூக்குவது அதிர்ச்சி அளிக்கிறது, இதை கட்டுப்படுத்த வேண்டும். இது ஏதோ நாங்குநேரிக்கு மட்டும் சொந்தமான பிரச்சனை அல்ல, தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி வருகிறது, இதை விசாரிக்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் ஒரு நபர் குழு அமைக்கிறோம், தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் இது போன்ற ஜாதி வேறுபாடுகளை களைவது எப்படி என்ற முறையில் ஒரு நபர் குழு வைக்கிறார்கள். ஆக ஒரு பிரச்சனையை ஒரு தனிப்பட்ட மனிதனோட பிரச்சனையாக கருதாமல் ஒரு சமுதாய பிரச்சனையாக கருதி அதை நாம் கண்காணிக்க வேண்டும், அதை சீர்திருத்த வேண்டும், அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முறையிலே தமிழ்நாடு அரசு இந்த ஒரு நபர் குழுவை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பின் பேரில் தான் நான் இந்த குழுவின் அறிக்கையை தயார் செய்தேன். இதற்குள் ஒரு சீரியஸ் சம்பவத்தை சொல்ல வேண்டும்.
அந்த சிகிச்சை பெற்ற அந்த மாணவன் வேறு ஒரு பள்ளியிலே படித்து அவன் இந்த பொது தேர்வில் 461 மார்க் பெற்றிருக்கிறார். ஒரு தன்னுடைய உயிரே போயக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீண்டு வந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்து அவன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இந்த தேர்விலே எழுதி 461 மார்க் பெற்று இருக்கிறான். அந்த பையன் சென்னைக்கு வரவழைத்து முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார்கள். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அந்த மாணவனை பற்றி நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த முதலமைச்சர் பாராட்டுக்கு பிறகு அந்த கோட்டையிலிருந்து அவன் கீழே வந்தபோது பத்திரிகை நிருபர்கள் அவனை கேட்டார்கள், நீ என்ன பண்ண போறேன்? அவன் சொன்னான், நான் பிகாம் படிக்க போறேன், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு சொன்னான். அது அவனுடைய ஆசை. அந்த மற்ற மாணவர்களை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த மாணவன் சொன்னான், அவர்களும் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னான். ஒரு மரண தாக்குதலிருந்து மீண்டு வந்த ஒரு மாணவன், பட்டியலத்தை சேர்ந்த மாணவன், அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு தன்னுடைய எதிரிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது என்று சொன்னால் அந்த மாணவனுடைய பண்பட்ட அந்த இதயம், அந்த பண்பட்ட அந்த பண்பு, அதை நாம் பாராட்ட வேண்டும். அதைத்தான் இந்த அறிக்கையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த மாணவனுக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அந்த மாணவனுக்கு போதிய உதவி செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்தவுடன் எவரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட உதவிகளை செய்தார்கள். மாணவனை மீட்டு வந்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு அவன் கை ஓரளவுக்கு சரியாக இருக்கிறது என்பதை நான் நேரிலே பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி வருகிறது. நான் இந்த மாணவர்களை சந்திக்கும் போது ஏன் சந்தித்தேன் என்று சொல்லும்போது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். இந்த ஒரு நபர் குழு இந்த நாங்குநேரி சம்பவத்தை பற்றி விசாரிப்பதற்காக போட்ட குழு அல்ல. நாங்குநேரி சம்பவத்தில் நடந்த கிரிமினல் வழக்கு இப்பொழுது அங்கு இந்த இளம் சிறார் நீதிமன்றத்தில் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு என்று சொல்லக்கூடிய சிறுவர்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நான் அந்த பிரச்சனைக்கு போகவில்லை. ஆனால் எனக்கு கொடுத்த அந்த அறிக்கையில் அடிபட்ட மாணவர்களையும் அந்த தாக்குதலுக்கு உள்ளாய் குற்றத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களையும் இந்த குழு சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் உதவியுடன் அந்த 3 மாணவர்களையும் நான் சந்தித்தேன். 3 மாணவர்களிடம் தனித்தனியாக 1 மணி நேரம் பேசினேன். அப்பொழுது 3 பேரையும் சேர்த்து 1 மணி நேரம் பேசினேன். என்ன பேசினேன், ஏன் செஞ்சேன் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் அவரிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், உங்களை காவல்துறை கைது செய்த பிறகு உங்களை சீர்திருத்த இல்லத்தில் சேர்க்கும் பொழுது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை அடித்தார்களா என்று கேட்டேன். அடித்தார்கள் என்று சொன்னார். நீங்கள் பிணைக்கு வருவதற்கு 35 நாள் அந்த இல்லத்திலே இருந்தீர்கள். அந்த இல்லத்திலே இருக்கும் பொழுது உங்களை தனிமை சிறையில் வைத்தார்களா, இல்லை மற்றவர்களுடன் சேர்ந்து பழக விட்டார்களா? இல்லை, தனிமை சிறையில் தான் இருந்தோம். உங்களுக்கு கொடுத்த உணவு போதுமானதா இருந்ததா, ருசியுடன் இருந்ததா என்று கேட்டேன். இல்லை, அந்த சாப்பாடு வாயில் வைக்க முடியாது என்று சொன்னார்கள். 35 நாள் பிணைக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு உங்களுடைய தாயார் உங்களுக்கு என்ன செஞ்சு போட்டார்? பையன் 35 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு காஞ்சி போய் வந்திருக்கான், உங்களுக்கு பிரிஞ்சி சாதம் போட்டாங்களான்னு கேட்டான். ஆமாம் என்று சொன்னார். உங்களுடைய அப்பா என்றைக்காவது உங்களிடம் ஏண்டா இந்த மாதிரி பண்ண, நல்லா படிக்க வேண்டிய பிள்ளை இப்படிலாம் பண்றீங்களேன்னு உங்களை ஏதாவது கணித்து கொண்டார்களா என்று கேட்டபோது எங்க அப்பா எங்களிடம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உங்க தெருவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த அவர்கள் வீட்டு பிள்ளையை பார்த்து அவனுடன் பழகாதே, அவன் ஆபத்தான பையன் என்று ஒதுக்கி வைத்தார்களா? இல்லை, எல்லா விதமான மாணவர்களும் எல்லா விதமான அண்டை வீட்டாரும் நன்றாகவே பழகினார்கள். நீங்கள் திரும்பி வந்த பிறகு உங்கள் கிராமத்தில் உங்கள் ஜாதி சனங்கள் கூட்டம் போட்டார்களா? ராத்திரி அதுவும் பெட்ரோமாக்ஸ் லைட் வைத்து போட்டார்களா? போட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்திலே என்ன பேசினார்கள்? அது அவங்க ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஆனால் என்ன பேசினார்கள் என்பதை காவல்துறையினர் என்னிடம் அடித்தார்கள். அதனால் எனக்கு என்ன பேசினாங்க தெரியும். அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டதினால், நம்முடைய ஜாதி ஜனத்தின் மீது ஏதாவது கை வைத்தால் பொறுக்க மாட்டோம், அதாவது அடிக்கணும், அடிச்சு ஜெயிலுக்கு போகணும், ஆனால் திருந்த மாட்டோம், மறுபடியும் எங்களை நீங்கள் நோக்கி உங்களுடைய அம்புகளை வீசினால் நாங்கள் திருப்பி தாக்குவோம். இதைத்தான் என்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறேன். பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனை பள்ளிக்கூடத்துடைய காம்பவுண்ட் அந்த வளாகத்திற்கு உட்பட்டதல்ல. பள்ளியை தாண்டி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய ஒரு நீட்சி தான்
பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே சமூகத்தை திருத்தாமல், சமூகத்திலே எப்படிப்பட்ட வன்முறையை தடுக்காமல், சமூகத்திலே எப்படிப்பட்ட தீண்டாமை ஒழிக்காமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஒழிக்க முடியாது என்பதை என்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறேன். எனக்கு நம்முடைய அறிக்கையில நாளைக்கெல்லாம் முடிஞ்சு முடியும் நினைக்கவில்லை. இது நம்ம ரெடிமேட் காபி அல்லது திடீர் இட்லி திடீர் பாயசம் மாதிரி கிடையாது. இந்த மாதிரியான நாம் சொல்லக்கூடிய அந்த மாற்று அல்லது மாற்று முறை, நாம் சொல்லக்கூடிய இந்த முறை ஒரு பிரச்சனையை உடனே தீர்த்து விடாது. ஏனென்றால் பிரச்சனையோட ஆழத்திற்கு நாம் செல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். வெறும் பவுடர் போட்டு போவாது. ஆகவே நாம் பார்க்க வேண்டிய இந்த பிரச்சனை இந்த இந்த பரிந்துரைகளுடைய 2 வடிவத்திலே சொல்லியிருக்கிறோம். ஒன்று இம்மிடியட், அதாவது உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள், இன்னொன்று நீண்ட தொலைவில் பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்று 2ஆக பிரித்து இந்த பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறோம். உடனடியாக செய்ய வேண்டிய பிரச்சனை என்று சொல்லும்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஆசிரியர்கள், இன்னொரு பக்கத்தில் மாணவர்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஜாதி பிரச்சனைக்கு போகிறார்கள் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி வரும். திருநெல்வேலியிலே மாணவர்கள் கையிலே கலர் பேண்ட், கலர் கலரா வண்ண வண்ண கயிறு கட்டி போவாங்க. இந்த கயிறு கட்டினா இந்த ஜாதி, வேற ஒரு கலர் தான் அந்த ஜாதி. இப்படி கலர் பேண்டு, கலர் சங்கிலி, கலர் பொட்டு, கலர் மோதிரம், இப்படி தினம் பசங்க போறாங்க. இப்படி மாணவர்களில் ஜாதி ரீதியாக பிரித்து வெளியிலிருந்து மட்டுமல்ல வகுப்பிலும் அவர்களை பாடவாத்தியார்கள் உட்கார்த்தி வைக்கும் பொழுது அகர வரிசைப்படி உட்கார்த்தி வைப்பதில்லை. ABCD அல்லது உயர வரிசைப்படி குள்ளமா இருக்கிற ஃபர்ஸ்ட், உயரமா இருக்கிற பின்னாடி, அப்படி இல்லை. ஜாதிப்படி வகுப்படியில் உட்கார்த்தி வைக்கிறார்கள். அவருடைய வருகை பதிவேட்டிலே சிவப்பு இங்கில் எழுதி வச்சிருப்பாங்க, இவன் பட்டியலத்தை சேர்ந்தவன். யாரா அந்த சேப்பு மையை இங்கே எழுந்து வாடான்னு சொல்லுவார். இப்படி தொடர்ச்சியாக ஆசிரியர்களும் இப்படிப்பட்ட பிரிவினைக்கு துணை போகிறார்கள் என்பது மிக கொடிய ஒரு செயல். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று புரியவில்லை. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, இந்த அறிக்கை வந்தவுடன் எல்லாரும் சொன்னாங்க, இது இந்து மதத்துக்கு விரோதமான அறிக்கை. ஏனென்றால் இந்த ஆசிரியர், இந்த குழு நீதிபதி இந்த அறிக்கையில் பெண்கள் பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர் இந்து மத விரோதி. இப்ப நம்ம ஜாதி பற்றி பேசுகிறோம், ஆனால் அவர்கள் மத விரோதி என்று முத்திரை குத்துகிறார்கள். இந்த பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது, அல்லது கையிலே வளையல் போட்டுக்கூடாது, அல்லது கையிலே அந்த கயிறு கட்டி கொள்ளக்கூடாது கலர் என்று சொல்லும் பொழுது அது யாதோ புதுசா வந்ததில்லை. 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது டெல்லியில் இருந்து 10 IAS அதிகாரிகள் திருநெல்வேலிக்கு வந்தார்கள். அவர்களெல்லாம் பயிற்சி IAS ஆபீசர்கள். அவருடைய பயிற்சி பள்ளி முசோரியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிறது. அவர்கள் திருநெல்வேலி வந்தபோது அவர்களை பள்ளிக்கூடத்தில் சென்று சுத்தி காட்டினார்கள். பள்ளிக்கூடத்தில் போகும்போது அந்த ஆட்கள் எல்லாரையும் பார்த்தாங்க. நல்ல ஸ்மார்ட் பெயில்ஸ் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் எல்லா பையனுடைய கையிலும் ஒரு கயிறு இருக்கிறது. இந்த ஐயார்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் இந்த மாதிரி கலர் கலராக கயிறு கட்டிருக்கேன், நம்ம எந்த ஊர்லேயும் பார்க்கலையே. அப்போ ஒரு ஹெட்மாஸ்டரை பார்த்து இது என்னன்னு கேட்டாங்க. ஹெட்மாஸ்டருக்கு சொல்றதுக்கு தயக்கம். ஒரு ஆசிரியர் சொன்னார், அது அவருடைய ஜாதி கயிறு. அவர்களுக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை. ஏனென்றால் அவர்கள்லாம் பின்னாடி கலெக்டராக போறவங்க. அவங்க திரும்பி போய் அவர்கள் பயின்ற அந்த பயிற்சி பள்ளியுடைய முதல்வரிடம், அந்த IAS அகாடமி என்று சொல்லக்கூடிய அந்த அகாடமி முதல்வரிடம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நாங்கள் நெல்லையில் சென்றோம், பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஜாதி ரீதியாக கயிறு கட்டி கொண்டு வருகிறார்கள். அந்த பள்ளியுடைய முதல்வர் நம்முடைய தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உங்களுடைய மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கிறது, தயவு செய்து விசாரியுங்கள் என்று சொல்லி அவர்கள் எழுதுகிறார்கள். உடனே தலைமைச் செயலாளர் அவருடைய கல்வி அமைச்சரிடம், கல்வி இலாக்கா செயலாளரிடம் கொடுக்கிறார். அவர் இயக்குனரிடம் அந்த லெட்டர் அனுப்புகிறார். இயக்குனர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார் 2019. என்ன சுற்றறிக்கைனா, பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வரும்பொழுது கையிலே கயிறு, கலர் கயிறு கட்டக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது,
ஜாதி திலகம் வைத்திருக்க கூடாது என்று போடுகிறார். இந்த அறிக்கை 2019 வருகிறது. வந்தவுடன் முதலில் துடிப்பான குரல் எழுப்புவது யார் என்றால் நம்முடைய எச் ராஜா. இது கயிறு மத சம்பந்தமான கயிறு, இதில் ஜாதி என்று சொல்வது தவறு, அதனால் அந்த கயிறை அறுக்கக்கூடாது என்று அவர் அறிக்கை விடுகிறார். இவர் அறிக்கை விட்ட உடனே எல்லா நிருபர்களும் அன்றைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையனிடம் கேட்கிறார்கள், எதற்கு இப்படிப்பட்ட சுற்றறிக்கை அனுப்பினீர்கள் என்று. அப்பொழுது அந்த அமைச்சர் சொல்கிறார், அப்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது எனக்கு தெரியாது. இதான் எடப்பாடியுடைய அரசாங்கம். ஒரு அமைச்சருக்கு தன்னுடைய இலாக்காவில் என்ன நடக்கிறது தெரியாது. அவர் சொல்கிறார், அந்த சுற்றறிக்கை எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அந்த சுற்றறிக்கை நிறைவேற்றப்படுமா என்று கேட்கிறார்கள், அதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். இது 2019. என்னுடைய குழு அமைத்த பிறகு நான் இந்த சுற்றறிக்கையுடைய கதி என்ன என்று அந்த பள்ளி கல்வி இயக்குநரிடம் கேட்கிறேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. என்னோட அறிக்கையில் போட்டிருக்கேன், இந்த 2019 இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை கொண்டு வந்து ஏன் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை என்ற கேள்வி போடுறேன். இதில் நான் ஒன்றும் பொட்டு வைக்காத அல்லது வளையல் போடாத மோதிரம் போடாத நான் சொல்லலை. ஏற்கனவே போட்ட உத்தரவை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் இப்பொழுது பாஜக சொல்கிறார்கள், இது இந்து மதத்துக்கு விரோதமானது. அப்ப இந்து மதமும் ஜாதியும் பிரிக்க முடியாத ஒரு பிரிவா இந்த கேள்வி வருகிறது. நம்ம மதத்தை பற்றி பேசல, ஜாதியை பற்றி பேசுறோம். ஆனால் அவர்கள் ஜாதி என்றால் எங்கள் மதம் தான், நீங்கள் தலையிடக்கூடாது. சமீபத்தில் அந்த பாஜகவை வழி நடத்தக்கூடிய RSS கட்சி அவருடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள், இந்து மதத்தில் ஜாதி என்பது பிரிக்க முடியாத ஒரு அங்கம். இன்னும் கேட்டால் வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்கு, இந்து மதத்தை கட்டி காப்பதற்கு இந்த ஜாதி தேவைப்படுகிறது. இதைத்தான் இன்றைக்கு பல ஜாதி சங்க தலைவர்களும் சொல்கிறார்கள். நீங்கள் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள். கொங்கு பகுதியிலே பெண்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த கொங்கு வேளாளர் ஜாதி சங்கம் பேசி மாணவிகளை பார்த்து அவரிடம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் எல்லாம் உங்களுடைய சமூக வலைத்தளத்தை பார்த்திருக்கலாம். மாணவிகள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் கல்யாணம் செய்து கொண்டால் என்னுடைய ஜாதியில் மட்டும்தான் செய்து கொள்வேன். ஒரு பள்ளி மாணவியிடம் ஒரு ஜாதி சங்கம் செய்கிறார்கள். அப்போ ஜாதி எப்படி பள்ளிக்கூடத்துக்கு இப்படிதான் வரும். அப்போ மதத்திலிருந்து ஜாதியை பிரிக்க முடியாத இந்த பாஜக கட்சி இன்றைக்கு இது மத எதிர்ப்பு என்று சொல்லும்போது அவருடைய நோக்கம் ஜாதி ஓட்டுகளை வாங்குவது. இன்றைக்கு சில ஜாதி சங்க தலைவர்களை கையிலே வைத்திருக்கிறார்கள். தாங்கள் அதை வைத்து ஜெயித்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்ற நப்பாசை இருக்கிறது. ஆனால் மக்கள் அதை புரிந்து கொண்டு விட்டார்கள். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையை நாம் எப்படி மாற்றுவது? உங்களுக்கெல்லாம் சமீபத்தில் படிச்சிருப்பீங்க, முதல் தாக்குதல், முதல் ஓட்டை பாஜக, இரண்டாவது ஓட்டை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கிளை மதுரையில் இருக்கிறது. அங்கே கிளையுடைய தலைவராக ஆர் சுப்பிரமணியம் என்ற நீதியரசர் இருக்கிறார். ஆர் சுப்பிரமணியம் என்ற நீதியரசர் ஒரு நாள் அவருடைய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது. இந்த அறிக்கை வழக்கெல்லாம் கிடையாது. அவரும் பத்திரிகையில் படித்து வச்சிருக்காரு. அவரும் பாஜக அறிக்கையெல்லாம் பார்த்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் கேள்வி அவர்கிட்ட வந்த கேஸ் என்னன்னா, மருத்துவமனைகளில் டீன் பதவிகள் ஏன் இன்னும் நிரப்பப்படவில்லை. இன்றைக்கு கூட சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்காரு, விரைவில் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு நீதிபதியிடம் ஒரு பொது நல வழக்கு, மருத்துவமனை தலைவர்கள் ஏன் நியமிக்கப்படவில்லை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் நிரம்பிக்கணும், சீக்கிரம் நிரம்பிக்கணும் சொல்லி உத்தரவு போடுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் நீங்க காலம் தாழ்த்திருக்கிறீங்களே, சந்துரு அறிக்கையை மாத்திரம் அவசர அவசரமா போட்டீங்க, அந்த கேஸுக்கும் இந்த அறிக்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் கேட்ட கேள்வி, இதற்கு எந்த துரித கதியையும் காட்டியாத அரசு, எந்த அவசரத்தையும் காட்டாத இந்த அரசு ஏன் ஒரு கமிஷன் போடுவதற்கு உடனடியாக அவசரம் நியமித்தீர்கள், சந்துரு கமிட்டியை அமைத்தீர்கள். நான் சந்துரு கமிட்டி அறிக்கையை படித்தேன், ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நீதிமன்றத்தில் நடக்குது. அவர் யார் கேட்டா ஏற்றுக்கணும்னு? அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் போட உத்தரவு தவறு என்றால் நீதிமன்றம் கேட்கலாம். இதற்கெல்லாம் முன்னாடியே ஒரு ஜட்ஜி சொல்றாரு, சந்துரு அறிக்கை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அறிக்கையை படித்து விட்ட பிறகுதான் நான் தினசரி விபூதி வைத்துக் கொள்கிறேன். இதை கூட சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கையை படித்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, டெய்லி விபூதி வச்சு வர. உன்னை யாரும் கேட்கல, யார் வேணா விபூதி வச்சுக்கலாம், யார் வேணா நாமம் போட்டுக்கலாம், யார் வேணா குங்குமம் வச்சுக்கலாம்.
அதை பற்றி இந்த அறிக்கையில் சொல்லலை. அவர் சொல்றாரு, சந்துரு அறிக்கையை படித்த பிறகு நான் விபூதி வைத்துக் கொண்டு வருகிறேன், நல்ல வாழ்த்துக்கள். அடுத்தது சொல்றாரு, இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி நடைமுறையில் உள்ள நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளாமைதான் ஜாதி வேறுபாடுக்கு காரணம். நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை, சகிப்புத்தன்மை இருந்தால் ஜாதி வேறுபாடு மாறிவிடும் என்று சொல்லியிருக்கார். இதை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்றாருன்னா அவர் ஒரு ஞான சூன்யம். அவருக்கு ஜாதி பற்றி தெரியாது, மதத்தை பற்றி தெரியாது, அவருடைய வேலை என்னன்னு தெரியாது. அவர் பொட்டு வச்சுக்கிறாரு, வச்சுக்கால, நல்ல நீதி கொடுக்கலாம். ஆனால் தன்னிடம் வராத ஒரு வழக்கை அவர் எடுத்துக்கொண்டு இந்த அறிக்கை சரியில்லை, நான் பொட்டு வச்சு வரேன், எதை வேணா சொல்லுங்க, ஆனால் சகிப்புத்தன்மை இல்லை என்பதனால் தான் ஜாதி இருக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் உரிமையை மறுக்கிறீர்கள். இந்த நாட்டில் ஜாதி என்பது சகிப்புத்தன்மைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம். கடந்த 2000 ஆண்டுகளாக மனு நீதி என்று சொல்லக்கூடிய மனு சாஸ்திரத்தின்படி ஜாதிகளை 4ஆக பிரித்து 4 ஜாதிகளுக்கும் 4 வேலைகளை கொடுத்து அந்த வேலைப்படி தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று பிரித்து அதை கட்டமைத்து இருக்கிறார்கள். அதைத்தான் வடமொழியிலே சொல்வார்கள் வர்ணாசிரமம் என்று. இந்த 4 வர்ணத்திற்கும் 4 நீதியை உண்டாக்கி அதைத்தான் இந்து மதத்துடைய நீதி என்று சொல்கிறீர்களே, அந்த புரிதல் அது தவறான புரிதல். அதை உடைப்பதற்குத்தான் நம்முடைய புதிய அரசமைப்பு சட்டம் முதலிலே ஏற்றப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தை இயற்றிய, அதற்கு எழுத உதவிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முதலில் செய்த ஒரே காரியம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம். 14வது பிரிவிலே நாட்டு மக்கள் அனைவரும் சமம் என்று சொன்னார்கள். 2000 வருடமாக எல்லாரையும் பிரித்து, நீ தலையிலிருந்து வந்தவன், நீ மாரிலிருந்து வந்தவன், நீ இடுப்பிலிருந்து வந்தவன், நீ காலிலிருந்து வந்தவன், இன்னொருத்தன் வரவே இல்லை, 5வது சாதி, இதுக்கெல்லாம் அப்பால் பட்டவர்கள், சண்டாளர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்களே, இதெல்லாம் தவறு, எல்லாரும் ஒரே இது. இதைத்தான் நமது பிரதம அமைச்சர் அடிக்கடி சொல்லுகிறார். அவருக்கு தமிழ் வரமாட்டேங்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் சொல்ல வரல. அவர் தமிழ் கத்துட்டே இருக்கட்டும், அவர் தடுமாறுகிறார். ஆனால் எல்லோரும் சொல் முன்னால் அதை வள்ளுவர் சொன்னாரோ, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் எல்லா உயிரும் சமம் என்பதை அரசியல் சட்டத்திலே அடிப்படை உரிமையாக போட்டிருக்கிறார்கள். அதை போட்டது மட்டுமல்லாமல் 15வது பிரிவிலே சொல்லியிருக்கிறார்கள், இந்த நாட்டுடைய அரசு எவரையும் ஜாதி அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, இடத்தின் அடிப்படையிலோ, வாரிசு அடிப்படையிலோ வேறுபாடு காட்டாது என்று 15வது பிரிவிலே போட்டிருக்கிறார்கள். அந்த 15வது பிரிவு இந்த அரசியல் சட்டத்துடைய இதயம். ஒரு இந்தியிலே படம் எடுத்தார்கள். அந்த படத்துடைய தலைப்பு ஆர்டிகல் 15, 15வது பிரிவு என்று தலைப்பு. அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளரிடம் கேட்டார்கள், எதற்கு பிரிவு 15 என்று போய்த்தீர்கள் என்று. அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், 397 பிரிவு இருந்தாலும் இந்த நாட்டுடைய இதயம் இந்த 15வது பிரிவிலே தான் இருக்கிறது. ஏனென்றால் முதல் முறையாக 20 நூற்றாண்டுகள் கழித்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு ஆட்சியிலே இந்த நாட்டின் அரசு மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், இடத்தின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில், வாரிசு அடிப்படையில் வேறுபாடு காட்ட மற்றும் சொன்னபோது மனுநீதியை புதைத்து இங்கே மனித நீதி வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த விழிப்புணர்வுடைய முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு அரசியல் சட்டத்தின் கீழ் பதவி ஏற்றுக்கொண்ட ஒரு நீதிபதி சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு, சகிப்புத்தன்மை இருந்தால் மாறிடுமா? நான் உங்க வீட்டுக்கு வரேன், எங்க வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற வேலை செய்யற வீட்டு அம்மா கூட உங்க வீட்டில் இருக்க பிளேட்டு கொடுப்பதில்லை, தனியா ஒரு பிளேட். நீங்க மேஜையில சாப்பிட்டா கூட அவங்க தரையில உட்காந்து தான் சாப்பிடும். அவங்களுக்கு அவசரமா பாத்ரூம் போடணும், கீழே போங்க, வேலைக்காரங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு. உங்க வீட்டு பாத்ரூம் அவங்க தான் கழுவுறாங்க, உங்க வீட்டு பிளேட் அவங்க தான் கழுவுறாங்க. ஆனால் அவர்கள் அந்த பிளேட்டை தொட முடியாது, அவங்க மேஜையில சாப்பிட முடியாது, அவங்க அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு நவீன தீண்டாமையை இந்த மனிதம் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இதை தான் அவர் சகிப்புத்தன்மை என்று சொல்கிறார். இன்னும் கேட்டால் நான் சொல்கிறேன், மக்களுக்கு சகிப்புத்தன்மை இருப்பதனால்தான் உங்களால் இப்படிப்பட்ட ஜாதி வேறுபாடுகளை காட்ட முடிகிறது. என்றைக்கு இந்த மக்கள் வீழ்த்தெழுகிறார்களோ அன்றைக்கு இந்த ஜாதி இருக்காது. அதற்கான ஆரம்ப கட்டம் தான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்துடைய முதல் படி 14வது பிரிவு சமம், 15வது பிரிவு வேறுபாடு இல்லை என்பது இதை நாம் முதல் பாடமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை படிக்காத ஒருவர் இதன் மேல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நீதி அரசராக இருக்கிறார் என்றால் நாம் அவரிடம் என்ன நீதியை எதிர்பார்க்க முடியும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிக்கை
இன்னொரு பக்கம் நான் பார்க்கும் பொழுது இந்த அறிக்கையை ஒட்டி எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் எல்லா கல்லூரிக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறோம். உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்க பிரச்சனைகளாக அனுப்புங்க. அப்போ திருநெல்வேலியில் ஒரு பெண்கள் கல்லூரியில் அரசு நடத்தக்கூடிய அரசு ராணி மகளிர் கல்லூரியிலிருந்து எனக்கு ஒரு கடிதாசி வந்து, ஒரு கடிதாசி இல்லை, ஒரு நாள் போஸ்ட்மேன் வந்து இவ்வளோ பெரிய மூட்டை எடுத்துட்டு வரோம். 1300 போஸ்ட் கார்டு எல்லாரும் மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள். அந்த மாணவிகளுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தானே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போஸ்ட் கார்டை பற்றி தெரியாது. 50 பைசால காஷ்மீர் கூட கடிதாசி எழுதலாம். ஆனால் நிறைய பேர் எழுதுறது எல்லாம் வாட்ஸ்அப் தான். இப்போ யாரும் போஸ்ட் கார்டு எழுதுறதில்ல. ஆனால் இந்த கல்லூரி முதல்வர் 1300 போஸ்ட் கார்டு வாங்கி எல்லா மாணவிகளையும் வகுப்பில் உட்கார்த்து வைத்து கரும்பலகளே எழுதுகிறார்கள். நீதிபதி கே சந்துரு, ஒரு நபர் குழு, 147 கச்சேரி சாலை, சென்னை 4 எழுதுங்க. எல்லாரும் எழுதுறாங்க. இந்த பக்கம் திருப்பி என்ன எழுதுறோம்? ஜாதி அடிப்படையில் இங்கே இடஒதுக்கீடு கூடாது, இப்படிக்கு மாணவி சோன்சோ. இதை எல்லா மாணவிகளும் ஒரே மாதிரி ஈயடிச்சாங்காப்பி மாதிரி எழுதுறாங்க. இதை பலையில எழுதி போட்டு விட்டார்கள். இதை எழுதணும், எழுதி போட்டாச்சு. அந்த எழுதி எல்லாரும் எடுத்துட்டு வந்து தபால் போட்டு ஒரு நாள் போஸ்ட் பண்ணி வரோம். எனக்கு முதல் கேள்வி என்னவென்றால், இடஒதுக்கீடு என்பது என்ன? என்னோட அறிக்கையில் அதை பற்றி ஒரு தனியாக பகுதி எழுதியிருக்கிறேன். ஏன் இடஒதுக்கீடு? சமமில்லாத ஒரு சமூகத்தில் சமமற்றவர்களை சமமாக பாதிக்க வேண்டும் என்றால் அங்கே இடஒதுக்கீடு தேவை. இடஒதுக்கீடு என்பது ஒரு கருவி, அதுவே முடிவு அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரேஸ் கிளப், இப்போ ரேஸ் கிளப்பை மூட போகிறாங்க, ஒரு பார்க் வருதுன்னு சொல்கிறாங்க, நல்ல காரியம்தான். ஆனால் இந்த ரேஸில் ஓடுற குதிரைகள்லாம் எல்லாம் சம இடம் கிடையாது. அந்த குதிரை ஓட்டுற ஜாக்கி அவனுக்கும் இடம் ஒன்று கிடையாது. அப்போ சமமில்லாத குதிரைகளும் சமமில்லாத ஜாக்கிகளும் ஒரு குதிரை ஏறி போனால் பலவீனமான எடை கம்மியாக இருக்கிற குதிரை முதல்ல வரும், எடை அதிகமாக இருக்கிற குதிரை ஜெயிக்காது. அதுக்காக குதிரை ரேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் வியாழக்கிழமை அதை நடக்க வைப்பார்கள். நடக்க வைத்து ஜாக்கியோட வெயிட்டு குதிரை வெயிட்டு ரெண்டுத்தையும் இழப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு அதை ஓடக்கூடிய குதிரைகளோட அடையெல்லாம் எடுத்து பார்ப்போம். 140 கிலோ, 142, 145 அப்படி இருந்தால் அது மேலே சணல் மூட்டை அடுக்குவார்கள். குதிரை மேலே சணல் மூட்டை அடுக்கி அந்த 8 குதிரையும் ஒரே எடை இருந்தால்தான் ஓட வைப்பார்கள். அப்போ குதிரை வெயிட்டு, ஜாக்கி வெயிட்டு, அதுக்கு மேலே சணல் மூட்டை. அந்த சணல் மூட்டையோட பெயர் ஹேண்டிகேப் என்று சொல்வார்கள். சமமான தன்மையை ஒதுக்கிவிட்டு தான் குதிரை ஓடுவாங்க. அப்போ சமமற்ற மிருகங்கள் ஒன்றாக ஓடும் பொழுது எடை குறைந்த மிருகம் ஜெயித்துவிடும் என்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்பாடு. அப்போ சமமற்ற மனிதர்கள், 2000 வருஷமா படிப்பு கிடையாது, நான் தெரியாதனமா ஒளிஞ்சு படிச்சேங்கிறதால வாத்தியார்கிட்ட போய் கேட்டேன். அவருக்கு என்ன சொல்றாரு, சார் நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டீங்க, நான் என்றால் சண்டாளன், நீங்க சத்திரியருக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பீர்கள், நான் மரத்தடியில் ஒளிஞ்சு கொண்டு நீங்கள் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்க பார்த்து நானும் இப்பொழுது வில்வித்தையில் தேறிவிட்டேன் சொல்றான். அதுக்கு அந்த வாத்தியார் கேட்கிறாரு, எனக்கு என்னத்துக்காக இங்கே வந்தேன்னாரு. இல்லை, நான் ஒரு குருதட்சணை கொடுக்கணும், வாத்தியார்கிட்ட ஓசியில் கற்றுக்க முடியாது, அதனால் தட்சணை கொடுக்கணும் என்று கேட்கிறார். அப்போ என்ன வேணாலும் கொடுப்பியான்னு கேட்கிறாரு. அந்த பையன் சொல்றான், கொடுங்க, கட்ட விரலை வெட்டி கொடு என்று சொல்கிறார். அதைத்தான் ஏகலைவன் கதை என்று சொல்வார்கள். கட்டை விரலை வெட்டினால் என்ன ஆகும்னா 4 விரல் இருக்குது, ஆனால் வில்லை எல்லாம் ஓட்ட முடியாது. வில்லை வளைப்பதற்கு இந்த கல் தேவை. அப்போ ஒரு தன்னை மறுத்து தனக்கு தெரியாமல் ஒரு வித்தையை கற்றுக்கொண்டவனை அழித்து அனுப்பினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் கல்வி கற்க வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் கற்க வேண்டும். வேதத்தை கற்க வேண்டியவன் பிராமணன், பிராமணன் அல்லாதவன் கற்றால் அதற்கு தண்டனை அவன் காதில் ஈயத்தை காத்தி ஊத்த வேண்டும் என்று ஒரு தண்டனை இருக்க. அப்பொழுது யாருக்கு பாடம்? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம். யாருக்கு தொழில்? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம். யாருக்கு நிலம்? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம். இதையெல்லாம் மறுத்த ஒரு சமுதாயத்திற்கு முதல் முறையாக இன்றைக்கு கல்வி உண்டு, பொது இடங்களில் வேலை உண்டு என்று சொல்கிறார்கள் என்றால் அதற்கு இடஒதுக்கீடு தேவை. இதைத்தான் 1920 நீதி கட்சி இருக்கும் பொழுது கம்யூனல் ஜிஓ என்று சொல்லி ஜாதி அடிப்படையில் அப்பொழுது இடஒதுக்கீடு இருந்தது. பிராமணனுக்கு ஒரு சீட் என்றால் பிராமணன் அல்லாதவர்களுக்கு 2 சீட்டு, இஸ்லாமியருக்கு ஒரு சீட்டு, முஸ்லீமுக்கு ஒரு சீட்டு, தலித் மக்களுக்கு ஒரு சீட்டு என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். 1950 இந்த அரசியல் சட்டம் வந்த பிறகு ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது,
பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கிடையாது, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மறுக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு. சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷன் என்று சொல்கிறார். சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு. ஜாதி அடிப்படையில் அல்ல. இதனுடைய காரணம் சமூகத்தில் பின்பற்றப்பட்டவர்கள், அவர்கள் கல்வி கற்பிப்பவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. ஆனால் இந்த மாணவிகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்? ஜாதி அடிப்படையான இடஒதுக்கீடு தேவையில்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகவே என்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறேன், இடஒதுக்கீடு சமமற்ற சமுதாயத்தை சமமாக்குவதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு சமூக நீதி. அந்த சமூக நீதியை மறுப்பதற்கு பதிலாக சமூக நீதியை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அவருடைய பாடத்திட்டத்திலேயே அவருக்கு சேர்க்க வேண்டும். சமூக நீதி என்றால் என்ன? ஆசிரியர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆசிரியர்களுக்கு அதை பற்றி பயிற்சி அளிக்க வேண்டும். ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலேயே சமூக நீதியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது அவருக்கு சமூக நீதிக்கான வகுப்பு எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் மற்ற சமூகத்தை மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று என்னுடைய அறிக்கையில் சொல்லி. இது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு இன்னைக்கு என்சிசி இருக்கு, என்எஸ்எஸ் இருக்கு, தேசிய படை, தேசிய மாணவர் படை, என்சிசி, தேசிய நலப்பணி திட்டம், என்எஸ்எஸ், அதெல்லாம் சமூக சேவை. ஆனால் சமூக நீதியை புரிந்து கொண்ட ஒரு மாணவன் சமுதாயத்தை மாற்ற புறப்பட வேண்டும். ஆகவே மாணவர் சமூக நீதி படையை இந்த அரசு உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த படை பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமல்ல, கிராம ரீதியாக ஒவ்வொரு கிராமத்திலும் அப்படிப்பட்ட படை உருவாக்க வேண்டும். நான் கேரளாவுக்கு சென்ற போது கேரளாவிலே மாணவர்களை ஸ்டூடெண்ட் போலீஸ் யூனிட், மாணவர்கள் காவல் படை என்று உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் மாணவர்கள் காவல் படையுடைய சீருடை அணிந்து கிராமத்திற்காக உழைக்கிறார்கள். அதை போன்ற ஒரு மாணவர் படையை இங்கே உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதை சொன்னோன்னு ஐயோ மாணவர்களை திரட்ட சொல்கிறார்கள், இதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று சில பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுகிறார்கள். அது என்ன சமூக நீதி படை என்று கேள்வி கேட்கிறார்கள். சமூக நீதியை புரிந்து கொண்ட மாணவன் தன்னுடைய சமூகத்தை மாற்ற வேண்டும், சமூகத்திலே புரியாதவர்களை புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு படையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறோம். பள்ளிக்கூடங்களிலே ஜாதி பெயர் கூடாது. நான் இந்த தண்டையார்பேட்டையில் இருக்கும் பொழுது நான் லட்சுமி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய நகராட்சி பள்ளியில் முதல் வகுப்பு படித்தேன். என்னுடைய பெரிய அண்ணன் மேல் வகுப்பு படிப்பதனால் சங்கர்லிங்க நாடார் பள்ளியிலே படித்தார். இப்ப சங்கர்லிங்க நாடார் என்ற பள்ளி, நாடார் என்ற பெயர் இருக்கிறது. நாடார் என்ற பெயர் தனியார் பள்ளியில வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியிலும் நாடார் என்ற பெயர் இருக்கிறது, ரெட்டியார் என்ற பெயர் இருக்கு. இந்த நாங்குநேரில் இருக்கக்கூடிய பள்ளியுடைய பெயர் சங்கர ரெட்டியார் மேல்நிலை பள்ளி. அப்பொழுது முதல் நடவடிக்கையாக அரசு பள்ளிகளில் ஜாதி பெயரை எடுக்க வேண்டும். முதலில் பள்ளிக்கூட மாணவன் செல்கிறான், பார்த்தவுடன் இது என்ன ரெட்டியார், இது என்ன நாடார், இது என்ன கள்ளர் என்று சொல்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியாது, தமிழ்நாட்டிலே 3 மாவட்டங்கள், மதுரை, தேனி, திண்டுக்கல், அவை 3ம் ஒரே மாவட்டத்தில் பிரிந்தவர்கள். ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்திலே வெள்ளக்காரங்காலத்தில் கள்ளர் பிரிவினர்கள் குற்ற பரம்பரையாக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். குற்ற பரம்பரைக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடந்தது. கீரல் எதிர்ப்பு சட்டம் என்று சொல்வார்கள். அவருக்கு எழுத தெரியாது, கீரல் வைக்க வேண்டும், காவல் நிலையத்தில் கீரல் பதிவு செய்ய வேண்டும். ஒரு மகன் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த பையன் 16 வயசு ஆனால் அவன் காவல் நிலையத்தில் போய் தன்னுடைய கைரேகையை பதிவு வேண்டும். அதைத்தான் கீரல் சட்டம் என்று சொல்வார்கள். கீரல் சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டங்களை நடந்த பிறகு அந்த போராட்டத்துக்கு தலைமை வகித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதையும் தெரிந்து கொண்டு அந்த கோரிக்கை வைத்ததே கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த போராட்டம் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் எல்லாம் குற்றப்பரம்பை விட்டு நீக்கிவிட்டார்கள். குற்றப்பரம்பை விட்டு நீக்கிவிட்டவர்கள் பெயர் என்ன? குற்றப்பரம்பை விட்டு நீக்கிவிட்டவர்கள் என்று சொன்னார்கள். டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், சீர் மரபினர் என்று தமிழில் சொல்கிறார்கள். ஆங்கிலத்திலே டிஎன்டி, டீநோட்டிஃபைடு ட்ரைப். இந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், அந்த குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும், நல்ல பயிற்சி பெற வேண்டும், வேலைக்கு சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு இலாக்கா ஆரம்பிக்கப்பட்டது 1935ஆம் வருடம். அந்த இலாக்காவுடைய பெயர் கள்ளர் சீரமைப்பு இலாக்கா, கள்ளர் ரெக்ளமேஷன் டிபார்ட்மெண்ட். அதற்கு மதுரை கலெக்டர் தான் அதுக்கு தலைவர். அவர்கள் பல பள்ளிகளை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 296 பள்ளிகள் இருக்கிறது, 26 ஹாஸ்டல் இருக்கிறது, 15 பயிற்சி நிலையங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் என்ன பேரு? கள்ளர் பயிற்சி பள்ளி, கள்ளர் சீரமைப்பு பள்ளி. இது ஒரு அரசாங்க இலாக்கா.
நான் மதுரையிலே நீதிபதியாக இருக்கும்போது கேட்டேன், ஒரு நிலத்தை மீட்கலாம், மனிதனை எப்படி மீட்பது? கள்ளர் சீரமைப்பு என்று சொல்வது தவறு, சட்டப்படி தவறு, பெயரை மாற்ற வேண்டும். ஆனால் இன்றைய வரை மாற்றவில்லை. என்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறேன், அந்த பள்ளிக்கூடத்தின் பெயர்களை மாற்ற வேண்டும். உடனே யார் கொடி பிடிக்கிறான்னா, டிடிவி தினகரன், அம்மா கட்சி, ஓபிஎஸ், அவர் ஒரு தனி ஒருங்கிணைப்பு இயக்கம், அடுத்தது எடப்பாடி பழனிசாமி, எல்லாம் அறிக்கை விடுறாங்க, இந்த பள்ளிகளை மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாது? ஏன் அந்த பள்ளிகள் இன்றைக்கு கள்ளர் சீரமைப்பு பள்ளி அல்ல. கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மாணவர்களும் படிக்கிறார்கள். 51 விழுக்காடு மாணவர்கள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பள்ளி ஆரம்பத்தில் ஆண்கள் பள்ளியாக இருந்தது, இப்பொழுது இருபாலர் பள்ளியாக இருக்கிறது. இப்படி அதனுடைய தரம் மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது ஏன் மாற்றக்கூடாது? இதற்கு ஒரு எதிர்ப்பு, அதுதான் இந்த 3வது ஓட்ட. இந்த அறிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே ஒவ்வொரு கட்சியும் கொடைபிடிக்கிறாங்க. நான் மதுரைக்கு சென்ற போது எனக்கு கொடும்பாவை கொளுத்துகிறார்கள். கள்ளர் பள்ளிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். கள்ளர் பள்ளிக்கு அல்ல, கள்ளர் பள்ளி என்ற பெயர் பலகைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த பள்ளியுடைய செயல்பாடு இன்றைக்கு பழைய செயல்பாடு அல்ல. குற்றப்பரம்பரை என்று சொன்னால் என்றைக்கும் குற்றப்பரம்பரை அல்ல, குற்றப்பரம்பரை விட்டு நீக்கிவிட்டார்கள். இன்றைக்கும் அரசு சட்டத்தில் சீர்மரபினர் என்றுதான் இருக்கிறது. நீங்கெல்லாம் ஜெய்பீம் படம் பார்த்திருப்பீங்க. அதுல முதல் காட்சி கடலூர் சிறைச்சாலை. அதுல கைதிகள்லாம் வெளில வருவாங்க. அங்க ஒரு போலீஸ்காரர் நிற்பாரு, நீ யாரு? அவனே சொல்லுவாரு, நான் ரெட்டியார், நீ போ. நான் இருளர், நீ இந்த வண்டியில் ஏறு. நான் ஒட்டர், இந்த வண்டியில் ஏறும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குற்றப்பரம்பரை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து குற்றப்பரை செய்வார்கள். ஆக அடுத்த கேஸ்ல மாட்டிருக்கும். அதைத்தான் அந்த படத்திலே பார்ப்பீர்கள். இருளர்கள் எப்படி காவல்துறையால் சித்தரிக்கப்படுகிறார்கள். அந்த ஐஜி பெருமாள் சாமி விசாரிக்கும் போது ஒரு பையன் சொல்லுவான், நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போல? அது பையன் சொல்லுவான், நான் ஸ்கூலுக்கு போய் பையங்க ஏதாவது ரப்பர் காணும், பென்சில் காணும்னா என்னதான் சொல்றானுங்க, நான் அதனால ஸ்கூலுக்கே போறேன். அப்போ ஒரு பரம்பரையே குற்றமாக்கி விட்டு அவரை குற்றப்பரம்பரையில் எடுத்த பிறகும் அவர்களை காவல்துறை இன்றைக்கும் குற்றப்பரம்பரையாக தான் வைக்கிறது. அவர்கள் திருடவில்லை என்றாலும் திருட்டு கேஸ் போடுகிறார்கள். ஒரு நிலப்பிரபு வீட்டிலே நகை காணவில்லை, ஆனால் யாரை மாற்றாங்க? ராஜா கண்வை பிடித்து வைக்கிறார்கள். ஏனென்றால் அவன் மீது குற்றத்தை நிரூபித்து விட்டால் காவல்துறை இந்த நகையெல்லாம் சொந்தத்தில் எடுத்து போய்விடலாம். இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் ஒரு பக்கம் குற்றப்பரம்பரை என்று அறிவித்த அந்த இன மக்களுக்கு அவருடைய சீரமைப்புக்கு பாராடும் பொழுது அதிலிருந்து முன்னேறிய சில பேர் சொல்கிறார்கள், எங்களுக்கு அந்த பேர் தான் வேணும். உங்களுக்கு அந்த பேர் தான் வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த மாதம் பசும்பொன் தேவர் அவருடைய பிறந்த நாள் வருகிறது, அவருடைய இறந்த நாள் வருகிறது. அவர் தேவர் என்று பெயர் வைத்ததால் 3 குலமும் சேர்ந்து கள்ளர், மறவர், அகமுடையார், எங்களுக்கு தேவர் தான் பேர் வைக்கணும், கள்ளர்னு வைக்கக்கூடாது. அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு தேவர் என்ற பெயரை வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு ஜாதி பெயர் என்று சொல்லும்போது தேவர், ஆனா பள்ளிக்கூடத்துக்கு மாத்திரம் எப்படி கள்ளர்னு பேர் வைக்கணும்? யார் படிப்பா? அவங்க மாத்திரம் தான் படிக்கிறாங்களா? இந்த கேள்வியை நாம் கேட்கும் பொழுது ஒரு சமுதாயத்திலிருந்து எதிர்ப்பு வருகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட ஜாதி பிரச்சனைக்கு துணை போகிறார்கள். வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க ஜாதி பையெல்லாம் வச்சுக்கிறாங்க. டேய் நீ நல்லா படி, பசங்களை உட்காந்துருக்கும் போது ஜாதி அடிப்படையில் உட்காந்து, பசங்களை விளையாட்டு அணிகள் தயாரிக்கும் பொழுது ஏபிசிடி அணி கிடையாது, இல்லை கலரில் ஒயிட் அணி, கிரீன் அல்ல ப்ளூ அணி. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நான் ப்ளூ ஹவுஸ்ல இருந்தேன். இவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, தங்க ஜாதி மாணவர்களை ஒரு டீமில் போட்டுக்கிறாங்க, மீதி ஜாதி மாணவர்கள் வேற ஒரு டீமில் போட்டுக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாணவர்களை ஜாதியிலிருந்து பிரிப்பதற்கு பதிலாக, ஜாதி வேறுபாடை மறைப்பதற்கு பதிலாக அவர்களே ஜாதி அணியை உருவுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆசிரியர்களை கண்காணித்து ஊர் மாற்றம் செய்ய வேண்டும். ஆதிக்க ஜாதியை சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் அந்த பகுதியிலே வேலை செய்யக்கூடாது. அவர் சிஇஓ, டிஇஓ, ஹெட் மாஸ்டராக இருக்கலாம். ஆனால் அவர்களே அந்த பகுதியில் இருந்தால் அவர்கள் தங்களுடைய ஜாதி மாணவர்களை ஊக்குவிக்கிறார்கள். இதனால் பட்டியலின மாணவர்கள் பாதிக்கிறார்கள். 1-2 சம்பவம் இல்லை, நூற்றுக்கணக்கான சம்பவங்களை இதில் நாங்கள் பட்டியலில் இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இந்த குழு அமைத்தவுடன் எல்லா ஆசிரியர் அமைப்புக்கும் நான் ஒரு கடிதாசி போட்டேன். கல்லூரி ஆசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள்,
பள்ளிக்கூட ஆசிரியர்கள் எல்லாருக்கும் போட்டோம். அவங்களுடைய ஸ்ட்ராங்கான அசோசியேஷன், பெரிய பெரிய வீடு எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட அது பதில் வரும்னு பார்த்தா ஒரு பதிலும் வரவில்லை. ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, அதுல முக்கியமா அந்த பிரச்சனையை தடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் ஆசிரியர்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த விதமான ஆலோசனையும் வரவில்லை என்பது மிக அதிர்ச்சி தக்க ஒரு நிகழ்ச்சி. ஏன் அவங்க சொல்லல? அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாதா? அப்ப அவங்க நினைச்சா இந்த பிரச்சனையை மாற்ற முடியாதா? ஒரு ஆசிரியர் நினைத்தால் மாணவர்களுக்குள்ளாட ஒற்றுமை உண்டாக்க முடியாதா? முடியும். ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையில் தங்கள் கருத்தை சொல்ல தயாராக இல்லை என்பது எதை காட்டுகிறார் என்றால், பொது விஷயங்களில் தங்களுக்கு எந்த ஈடுபாடையும் காட்டிக்கொள்ள தயாராக, தங்க ஊதிய பிரச்சனை, ஓய்வூதிய பிரச்சனை எல்லாத்தையும் பேசுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கூட்டமைப்பு இருக்கிறது, எல்லாத்துக்கும் மறியல் நடக்கும். ஆனால் தங்களுடைய பள்ளிகளில் ஜாதி பிரச்சனை தலை தூக்குகிறதே, அதற்கு என்ன ஏற்பாடு என்பதை அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் இல்லாமலே பல்வேறு துணைக்குழுக்கள், பல்வேறு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பல்வேறு தனி ஆசிரியர்களிடமிருந்தெல்லாம் கருத்து கேட்டு இதில் பதிவு செய்திருக்கிறோம். முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி ஆசிரியர் அமைப்புகள் பேசாதது ஒரு குறை. ஆனால் ஆசிரியர்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு பொத்தல் போடுறாங்க, 3 ஆண்டுக்கு ஒரு முறை எங்களை மாற்றுவது தவறு, ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டத்தில் போடக்கூடாது என்று சொல்வது தவறு, இது நடைமுறையில் சாத்தியமில்லை. ஆசிரியர் மீது கண்காணிப்பதற்கு அவர்கள் மீது வருடாந்திர கண்காணிப்பு அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்று தவறு. அப்ப எதுதான் சரி? இப்ப இருக்கிறதே சரி, இதுதான் எங்களுக்கு சௌகரியமா இருக்கு. அப்ப இது ஒரு பிரச்சனையை ஆசிரியரிடம் நாம் விட முடியாது. அதனால் தான் இப்பொழுது பொதுமக்களிடம் செல்கிறோம். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அது பொதுமக்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், அந்த பொதுமக்களுடைய கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் என்பதனால் தான் எல்லா பகுதிகளும் எப்படிப்பட்ட கூட்டத்தை போடுகிறோம், எப்படிப்பட்ட துண்டு பிரச்சனை கொடுக்கிறோம். இதற்கு மக்களிடமிருந்து ஆதரவு வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திண்டிவனத்திலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த கூட்டத்துடைய முக்கியமான தீர்மானம் என்னவென்றால், அனைத்து கட்சிகளும், பாஜக கட்சியே அல்ல, அது பாஜக தவிர்த்த அனைத்து கட்சிகளும் இந்த அறிக்கைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். இதில் உள்ள பரிந்துரைகளை பற்றி அரசாங்கம் உடனடியாக அறிக்கை வெளியிட வேண்டும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, ஏற்றுக்கொண்டால் எத்தனை நாளில் இதை நிறைவேற்றுவார்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்று அறிக்கை கூறுகிறார்கள். அது அரசாங்கத்தினுடைய காதில் போயிருக்கு. ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இப்படிப்பட்ட மாநிலம் தழுவிய ஒரு முக்கியமான பிரச்சனையில் இன்றைக்கும் அரசு இதில் ஏன் பதில் சொல்லவில்லை என்ற கேள்வி இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்கள், அந்த பாடத்திட்டங்கள் மாணவர்களுக்கு போதுமான உளவியல் பயிற்சி அளிக்கிறதா? ஸ்கூல்ல தற்கொலை இருக்கு, போதை மருந்து இருக்கு, செக்ஸ் குற்றங்கள் இருக்கிறது, குழந்தை செக்ஸ் குற்றங்கள் இருக்கிறது, இப்படி பல குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. டிராகிங் இருக்கிறது, மாணவனை கிண்டல் செய்வது, இப்படிப்பட்ட குற்றங்களில் எப்படி தடுப்பது? இந்த மாணவர்கள் அவருக்கு எப்படிப்பட்ட பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக பயிற்சி அளிப்பது மட்டுமின்றி மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் அறநெறி வகுப்புகள் நடத்த வேண்டும். அறநெறி வகுப்பு நடத்துவதற்கான பாடத்திட்டம் தயார் செய்ய வேண்டும். அந்த வகுப்பை யார் நடத்த வேண்டும் என்பதை அரசாங்கம் பட்டியல் தயார் செய்ய வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்தார், அசோக் நகர்ல, சைதாப்பேட்டையில் மகாவிஷ்ணு ஒருத்தர் பேசினார். அவர் என்ன சொல்றாரு, யாராவது குருடா இருந்தா அவங்க பாவம் செஞ்சாங்க, அடுத்த தலைமுறையில தான், அடுத்த பிறவியில தான் அவங்களுக்கெல்லாம் கண் வரும், காது வரும், கால் வரும். இப்படி ஒருத்தர் அறநெறி சொன்னா அது அறநெறி அல்ல, அது புறநெறி. அந்த நெறியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னோட அறிக்கையில் நான் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி வகுப்புகள் நடத்த வேண்டும், அதை யார் நடத்த வேண்டும் என்பதை முதலிலே முடிவு செய்ய வேண்டும். இது இந்த அறிக்கையில் இருக்கு. ஆனால் அரசாங்கம் பார்க்கவில்லை. அறநெறி வகுப்பு வேண்டும் என்றால் மாணவர்களை வெறும் பாடத்தில் தயார் செய்யாமல் பாடத்துக்கு அப்பாற்பட்டு அவனை மனிதனாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அறநெறி வகுப்பு. பாஜக சொல்றான், அறிக்கையை முழுதும் நிராகரிக்கிறோம். அப்ப அறநெறி கூட வேண்டாமா? அவங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் மாணவனை விழிப்புணர்வு அடைய செய்யக்கூடாது. மாணவன் கண்ணை மூடிக்கொண்டு அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். இதைத்தான் ஜாதி வற்புறுத்துகிறது. ஜாதிக்கேற்ற தர்மம் என்று சொன்ன பிறகு ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் படிப்பதே தவறு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன், அடுத்த பேச்சு பேசுறாங்க.
ஜாதிக்கு ஏற்ற தர்மம் என்று சொன்னால் பிராமணர்கள் வேதத்தை மட்டும்தான் படிக்க வேண்டும், கோயிலில் மணி அடிச்சு பூஜை செய்யணும். இந்த மனு தர்மத்தில் குறிப்பாக ஒரு கடல் தாண்டி போகக்கூடாது. நம்முடைய தமிழில் சொல்றாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. சோழ பேரரசுகள் மலேசியா கடாரம் ஒன்று சென்றான், கடாரம் கண்டான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு கடல் தாண்டுவது பிரச்சனை அல்ல, ஆனால் பிராமணர்கள் கடல் தாண்டக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பிராமணர்கள் கடல் தாண்டி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் போய் மென்பொருள், அதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு, அந்த 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 மென்பொருள் கலிபோர்னியா மாநிலத்தில் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. ஆண்கள் பெண்கள்லாம் வேலை செய்கிறாங்க. இந்த இங்கேருந்து போகும்போது அங்கே போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொட்டியில் சாமான்லாம் கட்டி எடுத்து போகிறாங்க. நம்ம ஆவக்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், சரி ஆவக்காய் பாட்டில் வச்சுக்கோ. பருப்பு பொடி பிடிக்கும், அதெல்லாம் வாங்குறது கஷ்டம், சரி பருப்பு பொடி இதெல்லாம் கட்டி எடுத்துன்னு போகும்போது கூடவே ஜாதியும் சேர்த்து எடுத்துன்னு போகிறோம். எதுக்கு உனக்கு இந்த ஜாதி? ஒன்று, நீ கடலை தாண்டி போகிறது ஜாதியை மீறது தான். முதல் முறையாக 1937 இங்கே 39 தேர்தல் நடந்த போது ராஜாஜியோடைய பிரதம அமைச்சராக சென்னை மாகாணத்தில். அப்போ அவருக்கு ஒரு சுகாதார அமைச்சர் இருக்கார், டி.எஸ். சவுந்தரராஜன். அவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு ஐயங்கார். அவர் கடல் தாண்டி படித்ததனால் அவர் சமுதாயம் அவரை ஜாதி பிரச்சனம் செய்து விட்டார்கள், ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா, அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆனோன்னு, வாங்க வாங்க நம்ம ஊர் ஆள் மினிஸ்டர் ஆகிட்டாரு கூப்பிட்டுக்கிறாங்க. அவர் இந்த ஜாதி எதிர்ப்புக்காக போராடியவர். மகாத்மா காந்தி தீண்டாமை ஒழிப்புக்காக தமிழ்நாட்டில் பயணம் செய்த போது அவருடைய வண்டியை ஓட்டியவர் டி.எஸ். ராஜன். அவருடைய தன்னுடைய சொந்த வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருக்காரு, நான் மகாத்மா காந்திக்கு 30 நாள் தமிழ்நாட்டில் சுற்றி போய் வேலை செஞ்சேன். அவருடைய கதையெல்லாம் சொல்றாரு. அப்போ நீங்க கடலை தாண்டி உங்க சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையை செய்றீங்க. நீங்க ஊறுகாய் சாப்பிடு, பருப்பு பொடி போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணு. ஆனா ஏன் இந்த ஜாதி? இப்பொழுது கலிபோர்னியா மாநிலத்தில் அங்கே அந்த நாடாளுமன்றத்தில், அந்த கலிபோர்னியாவுடைய சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். என்ன சட்டம்னா, எப்படி இனம் ஒரு கொடுமையோ ஜாதியும் அதே மாதிரி கொடுமை. இன பாகுபாடு இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு ஒப்ப ஜாதிய பாகுபாடும் தடை செய்யப்படுகிறது. ஒரு சட்டம் கொண்டு எங்க அமெரிக்காவில். இந்த அமெரிக்காவில் வந்த சட்டத்துக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க இந்தியர்கள் தான். வேற யாரும் அங்க இருக்கிற வெள்ளைக்காரெல்லாம் எதிர்க்கல. அவனுக்கு இது பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வெள்ளைக்காரன் இங்க வந்தோடனே அவன் வீட்டில் குசினிக்கு யார் வச்சான்னா, இந்த ஊர்ல இருக்க பட்டியலின மக்கள் தான் வச்சாங்க. வெள்ளைக்காரன் வீட்டில் காப்பி போட்டு கொடுத்ததெல்லாம் பட்டியலின மக்கள் தான். அவனுக்கு ஜாதி பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேருந்து போறவன் அங்க என்ன பண்றான், ஜாதி. இந்த சட்டம் கொடுமையான சட்டம், இது இந்துக்களுக்கு விரோதம் என்று சொன்னார். அமெரிக்காவில் ஒரு பெரிய அறக்கட்டளை ஆல் ஹிந்து ஃபெடரேஷன் இருக்கிறது. அந்த அறக்கட்டளை மோடி தேர்தலுக்கெல்லாம் பணம் கொடுக்கிறாங்க. பாஜகவுக்கு தேர்தல் பணம் கொடுக்கிற ஒரு அறக்கட்டளை கோடிக்கணக்கான டாலர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவிப்பு தெரிவிக்கிறார்கள். என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும், இது இந்துக்களுக்கு விரோதம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ தப்பு செய்யலன்னா தண்டிக்க போறதில்லை, ஆனால் நான் தப்பு செய்து மாட்டிப்பேன், என்னை தண்டிக்க கூடாது சொல்வது தவறு. ஒரு நாட்டுடைய சட்டமன்றம் ஒரு குற்றத்தை குற்றம் என்று சொல்லலாம். இந்தியாவிலே தீண்டாமை கடைபிடிப்பது 17வது பிரிவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில். Untouchability is abolished in all forms. 1955 வருஷம் புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், உரிமை சட்டத்தின் கீழ் தீண்டாமை தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு யாரும் தீண்டாமை கடைபிடித்தால் 2 வருஷம் உள்ள வைக்கலாம். அது 10வது 1989 வருஷம் பட்டியலின மக்கள் வன்கொடுமை தடை சட்டம் வந்திருக்கிறது. ஒருவரை 10 வருஷம் வரைக்கும் சிறை வைக்கலாம் தீண்டாமையை கடைபிடித்தால். இப்படிப்பட்ட தீவிரமான கடினமான சட்டங்கள் இந்தியாவில் இருக்கும்பொழுது நாம எதிர்க்கல. ஆனா இந்தியாவிலே அமெரிக்காவுக்கு போன இந்தியர்கள் எதிர்க்கிறார்கள். என்ன காரணம்னா, இங்க இந்த சட்டம் நடைமுறையில் இல்லை, சட்டம் ஏட்டளவில் இருக்கிறது. நம்ம ஊர்ல ஒன்றும் பண்ணாது, பார்த்துக்கலாம், சட்டம்லாம் ஒன்றும் பண்ணாது. இந்த பக்கம் ஒன்வேவா, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு காந்தி பிறந்த நாள் போகலாம், சிக்னல்ல லைட் ஒழியா போலீஸ்காரன் இல்லையா போயிட்டே இருக்கலாம். நாம் சட்டத்தை மதிக்க தெரியாதவர்கள்,
அதனால நாம் சட்டத்தை பற்றி கவலைப்படலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்க இந்தியர்களுக்கு ஒரு பயம், இந்த சட்டம் நடையில் வந்துச்சா வீட்டில் வேலை செய்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ள வச்சிருவான், அந்த பயம் இருக்கிறது. போன மாதம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய முதலாளி ஹிந்துஜா என்ற முதலாளி, அவங்க குடும்பம் சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க. இந்த ஊருடைய சுதர்ஷனம் புரியல. சுவிட்சர்லாந்தில் போய் இருக்க போனவங்க தங்க பாத்திரத்தை வழக்கி தாங்களே சமையல் பண்ணி சாப்பிட்றதில்ல. அந்த வீட்டு பெரியவர், அவருடைய பொண்டாட்டி, புள்ள, மருமக 4 பேர் வேலைக்காரங்களை வச்சிருக்காங்க. வேலைக்காரங்க இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. சுவிட்சர்லாந்தில் வேலைக்கெல்லாம் அவங்க ஆள் கிடைக்காது. இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வந்து என்ன முதல் வேலை என்னன்னா பாஸ்போர்ட்டை கொடுத்து வச்சிரு, நீ ஓடக்கூடாது. ரெண்டாவது எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், காலையில் தூங்கி எழுந்தால் தூங்குற வரைக்கும் வேலை செய்யணும், 18 மணி நேரம் வேலை செய்யணும். சுவிட்சர்லாந்து நாட்டில் 5 மணி நேரம் வேலை செய்தால் போதும். அந்த நாட்டு சட்டத்துக்கு விரோதமாக வேலைக்காரர்களை அடிமைகளாக அவருடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கிக் கொண்டு அவரை 18 மணி நேரம் வேலை வாங்கினார்கள். அது மட்டுமல்ல, ஒருத்தர் வேலை செய்கிறாரு, 6 நாள் வேலை செஞ்சால் 1 நாள் லீவு. ஃபேக்ட்ரியில் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வீட்டில் கூட எனக்கு 1 நாள் வேலை கொடு, 1/2 நாள் வேலை கொடுக்குறாங்க. போன மாதம் கூட வீட்டு வேலை செய்கிறவர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அவங்களோட கோரிக்கையை 6 நாள் வேலை செஞ்சால் 1 நாள் லீவ் வேணும். அவங்களும் மனுஷங்க தான், மனுஷங்க கிடையாது, மிருகம் கிடையாது, அல்லது இயந்திரம் கிடையாது. அப்போ இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்துஜா குடும்பம் இந்த வேலைக்காரர்களை வெளியே அனுப்புவதில்லை. அவங்களுக்கு எந்த விதமான வேடிக்கையும் கிடையாது. அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அந்த 4 பேருக்கும் 4.5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் சுவிட்சர்லாந்தில் போய் ஜெயிலில் இருக்கிற நிலைமை. ஏனென்றால் தங்கள் வேலைக்காரர்களை முறையாக நடத்தவில்லை. அப்ப அமெரிக்காவில் ஜாதி வேறுபாடு குற்றம் என்று சொன்னால் எத்தனை ஆளுங்க உள்ள இருப்பாங்க. அதனால முதல் எதிர்ப்பு, இந்த சட்டம் சரியல்ல. இப்ப அமெரிக்காவில் தேர்தல் நடக்க போகுது. அங்க ஒரு ஆளுநர், இந்த கலிபோர்னியா மாநில ஆளுநர், நம்ம ஊர் ரவி மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ரவி என்னன்னா ஒரு சட்டசபையிலேருந்து ஏதாவது மசோதா வந்தா கையெழுத்து போட மாட்டார். அவருடைய பேனால இங்கு இருக்காது. இல்லை நான் டெல்லிக்கு போறேன் பாரு, நான் இல்லை படிக்கிறேன், யோசிக்கிறேன், என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. இது வரைக்கும் 26 மசோதாக்கு அவர் பதில் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட் அவரை குட்டின பிறகு அவர் 2-3 மசோதாவில் கைது போட்டிருக்கார். அந்த கலிபோர்னியா ஆளுநர் அடுத்த தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தர மறுத்துவிட்டார். யார் ஜெயிச்சா? அமெரிக்க இந்தியர்கள் ஜெயித்தார்கள். அப்ப யார் தோற்றார்கள்? யார் சமூகநீதியை வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தோற்றார்கள். ஒரு அமெரிக்காவிலும் ஜாதி வெறியை புகுத்துகிறார்கள். அமெரிக்காவிலும் இப்படிப்பட்ட ஜாதியை எடுத்து செல்கிறார்கள் என்றால் இந்த ஜாதியை பற்றி நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எந்த சட்டத்திலையும் ஜாதி பற்றி சொல்ல. நேற்று கூட ஒரு சினிமா நடிகை சொல்லியிருக்காங்க, நான் ஜாதியே இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். சர்டிஃபிகேட்டே தேவையில்லை, நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தா தானே போடணும், போட வேண்டாம் என்ற கிடையாது. ஜாதி இல்லைன்னு வாங்க வேண்டாம், ஆனா வாங்குறாங்க. அது ஒரு ஸ்டண்ட். உண்மையிலே என்னன்னா ஜாதி இந்த இருக்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது, இந்த மதம் இருக்கணும்னு சட்டமே கிடையாது. ஆனால் நாம் ஜாதியை எப்படி கட்டியமா பிடிச்சு வச்சிருக்கோம், அதுதான் மனு நீதி. மனு என்ற ஒருவர் சாஸ்திரம் எழுதியிருக்கார். ஒரு மனு இல்லை, 4-5 மனு இருக்காங்க, அப்பப்ப வணங்குறவங்க பூத்திக்கிறாங்க. இந்த மனு நீதியை நம்மை நம்ப வைத்து ஜாதிக்கு ஒரு நீதி என்று நம்மை நம்ப வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாம் ஆண்டாண்டு காலமாக நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போம், அந்த குழந்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கிறோம், தலைமுறையாக. இதை எப்படி ஒழிப்பது? அம்பேத்கர் சொன்னார், இந்து மதத்தின் வேர் அதனுடைய ஜாதி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த ஜாதி கட்டுப்பாட்டை ஒழிக்காமல் அந்த மதத்திலிருந்து யாரையும் விடுவிக்க முடியாது. உடனே நம்ம உதயநிதி சனாதனத்தை எதிர்த்து விட்டார். அவர் தலை சீவுங்கள், சீவனா 10 கோடி ரூபாய் மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில் அறிவிச்சிருக்கான். 10 கோடி ரூபாய் நம்ம துணை முதல்வர் தலைவர் எடுத்துன்னு போனான். அவர் சொன்னார், ரொம்ப வேடிக்கையா சொன்னார், என் தலையை சீவரத்துக்கு 2 ரூபாய் சீப்பு போதும், அது பிளாட்ஃபார்ம் கடையிலே கிடைக்குது, எதுக்கு 10 கோடின்னு சொன்னார். ஆனா நம்ம இதை விளையாட்டா பார்க்கல. சனாதனம் என்ற மாயை உருவாக்கி நம்மை நம்ப வைத்து நம்மை தொடர் அடிமைகளாக வைத்து அந்த அடிமைத்தனத்தில் நாம் எப்பொழுதும் சேவகம் செய்வோம், அதில் அவர்கள் கட்டி ஆளலாம் என்ற முறையிலே தான் இந்த மனு தர்மம் இருக்கிறது. இந்த மனு தர்மத்துக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்குன்னா, இந்தியாவில் மனுவுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் சிலை இருக்கு, ரோட்ல இல்லை. ராஜஸ்தான் நீதிமன்றத்தில், ஜெய்ப்பூர் நீதிமன்றத்தில் மனுவுக்கு ஒரு சிலை இருக்கு.
நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க, யாரும் மனுவே பார்த்தது கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு சிலை இருக்கு. ஒரு 6 வருஷம் முன்னாடி 2 பொம்பளைங்க ஏறி அதுக்கு தார் பூசினாங்க, கருப்பு மை பூசினாங்க. உடனே போலீஸ்கார போய் பிடிச்சான். என்னம்மா இதுக்கு கருப்பு? எங்களை மனிதர்களாகவே நினைக்காத ஒரு மனுஷனுக்கு எதுக்கு தலை வேண்டும்? மற்றவர்கள்லாம் உடம்புலேருந்து வந்தார்கள், தலையிலேருந்து வந்தான், மார்லேருந்து வந்தான், இடுப்புலேருந்து வந்தான், காலிலேருந்து வந்தான். நாங்கள் எதிலேருந்து வந்தோன்னே சொல்லலை. எங்களை இங்கே மனிதர்களாகவே நினைக்கவில்லை. உனக்கு எதுக்கு சிலை, அதுவும் நீதிமன்றத்தை எதுக்கு சிலை என்று கேட்டார்கள். இன்னைக்கும் அந்த சிலை இருக்கு. ஆனால் சிலையை சுற்றி வேலி இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் எங்கெல்லாம் இந்த அரசியல் சட்டத்தில் சமத்துவத்தை உருவாக்கின பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு சிலை இருக்கிறது. பல ஊர்ல இருக்கு, இங்க கூட இருக்கு, வஉசி நகரில் இருக்கு. ஆனா சுத்தி ஒரு கம்பி போதும், அதுக்கு ஒரு பூட்டு சாவி. போலீஸ் ஸ்டேஷன்ல அம்பேத்கருக்கு சிலை போடணும்னா இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட போய் சாவி வேணும்னு திறந்து மாலையை போட்டு திருப்பி பூட்டி, நமக்கு விடுதலை வாங்கி தந்த ஒருவருக்கு நாம் ஆயுள் தண்டனை கொடுத்து வைத்திருக்கிறோமே, நம்ம கேவலமா இருக்கணும். நமக்கு யார் விடுதலை வாங்கி தந்தார் என்றால் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அவருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஆயுள் தண்டனை, நீ கூண்டுல தான் இருக்கணும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றுதான் அம்பேத்கருக்கு சிலை இருக்கு. ஆனால் அந்த சிலை ஒரு கூண்டுக்குள் இருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதியை போதித்தவர்களுக்கு இந்த உலகத்தில் சுதந்திரமாக விதைக்கிறார்கள். ஜாதியை எதிர்ப்பவர்களுக்கு இன்னைக்கு கையூட்டு போடப்படுகிறது. கையூட்டு யார் போடலாம்? நீதிபதி கிருஷ்ணயர் சொன்னார், கையூட்டே யாருக்கு போடக்கூடாது, ஒரு கைதியை கை இலங்கு பூட்டி போடக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் புதிதாக வந்த கிரிமினல் சட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் நினைத்தால் உங்கள் கையில் விலங்கு பூட்டலாம், அதையெல்லாம் அவர் சொல்லுவார். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், சமூக நீதியை வலியுறுத்தாமல் ஜாதி வேறுபாட்டை அழிக்க முடியாது. சமூக நீதியை வலியுறுத்த வேண்டும் என்றால் அது வெறும் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கக்கூடாது, சமுதாயத்தில் மாற்ற வேண்டும். சமுதாயத்தில் மாற்ற வேண்டும் என்றால் அங்கே இந்த ஜாதி கட்டுப்பாட்டை ஒழிய வேண்டும் என்றால் இந்த சதானத்தையும் இந்த வர்ணாசிரமத்தையும் நாம் ஒழிக்க வேண்டும். எல்லா மக்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதைத்தான் மோடி சொல்றார், வசுதேவ குடும்பம், உலகமே ஒரு குடும்பம். உலகமே ஒரு குடும்பம்னா என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? இன்னைக்கு எதுக்கு புல்டோசர் வச்சு இடிக்கணும்? தீண்டாமை சுவர், புத்தபுரத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை சுவரே என்னோட உத்தரவில் இடிக்கப்பட்டது. ஏன் ஒரு நீதிபதி உத்தரவு போட்டுதான் இடிக்கணுமா? யார் அந்த சுவத்தை கட்டினார்கள்? அவருக்கு என்ன தண்டனை கிடைத்தது? இன்றைக்கு கூட சங்கரிபுரம் என்ற விருதுநகர் பக்கத்திலே ஒரு தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டது. எத்தனையோ தீண்டாமை சுவர்கள் இருக்கிறது. அந்த தீண்டாமை சுவர்லாம் யார் இடிப்பா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இன்னைக்கு கூட பத்திரிகையில் ஒரு பத்திரிகை வந்திருக்கு, தலித் மக்கள் ஒரு இறந்து விட்டார்கள், தெரு வழியாக சவத்தை எடுத்து செல்ல முடியவில்லை, காவல்துறை தடுக்கிறார்கள். ஒரு தார் போட்ட சாலை, அந்த சாலையில யார் வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் ஒரு தலித் பணம் செல்லக்கூடாது. அப்ப சாவுல கூட சமத்துவம் இல்லை என்றால் இது என்ன சமுதாயம் என்பதை தெரிந்து கொண்டும் என்ன பாடம் படிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகத்திலே நாம் சொல்லியிருக்கிறோம். நாங்குநேரி இன்றும் என்றும் வேண்டாம். நன்றி.